எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம பொன் தீபங்கர் அவர்களை நேரில் சந்திக்க வந்திருக்கிறோம். இப்போ அவர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி நடந்துருக்கிற அரசியல் பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறாரு. சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இப்போ கொழுந்து விட்டு பரவி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க வச்ச போராட்டம். இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருந்த மாணவர்கள், முன்னாடி களமிறங்கி போராடியவர்கள், பொது ஜனங்க எல்லாத்தையும் நான் முதல்ல பாராட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னோட கதையை சொல்கிறேன், எப்படி ஆரம்பித்தேன் இந்த வேலையை அப்படின்ட்டு. நான் 2005ஆம் வருடம் எங்கள் தோட்டத்தில் நாட்டு மாடுகள்லாம் வச்சுருக்கோம், பரம்பரையாக வச்சுட்ருக்கோம். ஒரு ஸ்டேஜில் அதெல்லாம் கொடுத்தோம். அப்புறம் மறுபடியும் திருப்பி இதோட அவேர்னஸ் வந்தோன்னே திருப்பி நாங்கள் வாங்கினோம். 2005 எனக்கு அப்போது டெல்லியில் நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் பீட்டா அப்படிங்கிற அமைப்பு ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுக்காக உத்தரவு வாங்க முயற்சி பண்ணுறாங்கிற செய்தி எங்களுக்கு வந்தது. நான் அப்போது இந்த நாட்டு மாடுகள் பற்றி வேலையை அப்போவே ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த காலத்தில் எங்களுக்கு இந்த தகவல் வந்தோடனே கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்தோடனே இங்கே பார்த்தோம், இந்தியாவில் பீட்டா பேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்கானா, இங்கே திறந்துருக்கானா, ஆஃபீஸ் திறந்து வச்சுருக்கானான்னு பார்த்தோம். அந்த சமயத்தில் அப்படி ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் அப்போவே அமெரிக்காவில், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கே பீட்டா வந்து இன்லேண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், உள்நாட்டு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு அவங்க கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். இந்த மாதிரி பணம் கொடுத்து அடியால் வச்சு அங்கே வேலை செஞ்சதுக்காக, அவனுடைய கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற நோக்கத்துக்காக அடியால் வச்சு வேலை செஞ்சு தரான். அதை கண்டுபிடிச்சதுனால அதை கிளாஸிஃபை பண்ணிட்டான் அமெரிக்காவில். அவனுடைய ஃபண்டிங் எங்கிருந்து வருது, என்ன ஆகுது, எப்படியெல்லாம் இவன் இயங்குறான், யாருக்காக வேலை செய்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அவன் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். இந்தியாவில் பண்ணியிருந்தா அது பேர் பிளாக் லிஸ்டிங்னு பேர். எந்த அமைப்பையும் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அவங்க எங்கிருந்து டொனேஷன் வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க, அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் பம்ப் ஆகுது, அவங்களுடைய ஃபோன் கால்ஸ், இது எல்லாமே வந்து ஆராயப்படும். இங்கே முதல்ல ஆரம்பிச்சது எப்படின்னா, முதல் தப்பு, நம்ம தப்புகளை சரி பண்ணிக்கணும். எப்பவுமே தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு நான் படிச்சிருக்கோம். கணியன் பூங்குன்றனார் சொன்னார்னு தெரியும் நம்மளுக்கு. எப்படி இது வந்தது அப்படின்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டுனா என்னன்னு நம்மளுக்கு முதல்ல புரிதல் வேணும். சும்மா இப்போ பிளக்கார்டு எடுத்து ஜல்லிக்கட்டுன்னு குதிக்கிறமே ஒழிய இது எங்கிருந்து ஆரம்பிச்சது, யார் செஞ்சாங்க, இது எப்படி வந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி நம்மளை எஜுகேட் பண்ணியிருக்காங்க, சொல்லப்போனால் அன்எஜுகேட் பண்ணியிருக்காங்க நம்மளை. ஜல்லிக்கட்டுங்கிறது எப்படி வந்தது, முதல் ஆதாரங்கள் எங்க இருக்கு, இதை நாம் கோர்ட்டுக்கு கொடுத்தோம்னா தான் இந்த கேஸ் ஜெயிக்கும். அதை மீறி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் பெரிய உலக சதி கும்பல்லாம் சொல்றாங்க, இலும் நாட்டிலாம் சொல்றாங்க, அவங்களா இருந்தாலுமே சில நியாயங்கள்னு வரப்போ அவன் அதை எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியும் நம்மளால. இப்படிதான் இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிற காலத்தில் எங்கள் கையில் வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் எங்கள் கையில் இருந்தது. சின்ன வயசில் நான் படித்த 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பாடினது, 12 வைணவ ஆழ்வார்கள் பாடினது. இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கிற வைணவர்கள் கூட இப்போ உலகெங்கிலும் இருக்க வைணவர்கள், அதே மாதிரி சைவர்களும் கூட இதை படிக்கிறாங்க. ஆண்டாள் திருப்பாவை படிக்கிறாங்க. இதை நாம் படிக்கிறது தான் ஒரு வித்தியாசமான விஷயம் கண்ணுக்கு பட்டுது. ஒரு 2-3 நாள் எனக்கு தூக்கம் வரல. யூனிவர்சிட்டியில் இருக்கப்போ இப்படி அநியாயமாக போகுது, இந்த மாதிரி காலைகள்லாம் ஓடுறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கடைசியாக அவ்வளோ முடிய போகுதா, நம்ம ஆயுசில் இதை நம்ம பார்த்துட்டு தான் முடிய போகிறோமா நம்மலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன். அப்போ தான் கரெக்டாக ஆண்டவன் கடவுள் என் கண்ணில் காட்டின மாதிரி அந்த விஷயம் எனக்கு அந்த புத்தகத்தில் படிக்க நேர்ந்தது. அது வரைக்கும் படிச்சிருக்கேன், இருந்தாலும் நான் அதை கவனிக்கல. 4000 திவ்ய பிரபந்தத்தில் நப்பின்னை அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. நீங்கள்லாம் திருப்பாவை வந்து மார்கழி மாதம் சில பேர் படிச்சிருப்பீங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்றாள் ஆண்டாள் பாடுறது,
கிருஷ்ணரை நோக்கி, கண்ணன் அவனை நோக்கி, அதுல தெளிவா வருது. நப்பின்னைன்னு ஒரு கேரக்டர். கிருஷ்ணர் எப்ப வாழ்ந்தார்னு முதல்ல பார்ப்போம். 5117வது வருடம் கலியுகம், 5118. இந்த 5117 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் மகாபாரத காலம்னு நான் மட்டும் சொல்லல. கலியுக வருடம்ங்கிற கேலண்டர் இருக்கு. சங்க இலக்கியங்கள் 1810, 500 இந்த மாதிரி இலக்கியங்கள்ல மகாபாரதத்தை பத்தி ரெஃபரன்ஸ் வருது. அப்போ உறுதியா கடைச்சங்க காலத்துக்கு முன்னாடியே மகாபாரதம் நடந்திருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, பெருஞ்சோற்று உதயலாதன் அப்படின்னு ஒரு சேர மன்னன், இங்க இந்த சேர நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன், கரூர்ல இருந்து ஆண்டு கொண்டிருந்தவன் பெருஞ்சோற்று உதயலாதன் 3 படைகளுக்கும், சேர சோழ நம்ம கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 படைகளுக்கும் சோறு போடுறான். யுத்தத்தில் பங்கெடுக்காமல் 2க்கும் பொதுவா இருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறதா பெருஞ்சோற்று உதயலாதன் அப்படின்னு அவனுக்கு பேர். அதனால இப்படி மகாபாரதமானது எங்கேயோலாம் நடக்கல, நாமளும் அதில் பங்கெடுத்திருக்கோம், சேர சோழ பாண்டியர்கள் பங்கெடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மகாபாரதத்தில் வருகிற கண்ணன் கல்யாணம் பண்ண நம்மளுக்கு தெரியும். ருக்குமணி சத்தியபாமா இதெல்லாம் வந்து நம்ம ருக்குமணி சத்தியபாமா சமேத கிருஷ்ணர்லாம் பார்த்துருக்கோம். இன்னொன்று இருக்கு, நீலாதேவின்னு ஒன்று இருக்கு, நப்பின்னை. தமிழ் இலக்கியத்தில் இதைத்தான் பெருசா சொல்றாங்க, சங்க இலக்கியத்திலையும் சரி, அதுக்கப்புறம் அந்த சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள், ஆழ்வார் பிரபந்தங்கள்ல கூட நப்பின்னை அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றான். சரி, உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம், சினவிடை ஏழவிய அப்படின்னு வருது. இது என்ன சினவிடை ஏழவியன்னு என்ன? இந்த ஜல்லிக்கட்டு மேட் உடனே எனக்கு கண்ணில் இருக்கா, கரெக்டாக அந்த புக்கை திறக்கிறேன், எனக்கு அது டக்குன்னு கண்ணில் படுது. ஒரு ஆச்சரியம். அது கடவுளுடைய வேலை, ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை பார்க்குறப்போ என்ன ஏறுன்னு போட்டிருக்கானே, சினவிடை ஏழவிய, விடைன்னு போட்டிருக்கானே, ஏறுன்னு போட்டிருக்கானேன்னு ஒவ்வொரு பக்கமாக புரட்டினேன். கிட்டத்தட்ட அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4000 பாட்டில் ஒரு 300 இடங்கள்லையாவது அந்த நப்பின்னியை திருமணம் செய்வதற்காக கிருஷ்ணனானவன் 7 காளைகள், 1-2 காளைகள் இல்ல, 7 காளைகள் அடக்கினதா வருது. சரி, எல்லாரும் கேட்பீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, மகாபாரதம் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு வந்துருக்குலாம் சொல்றீங்க, ஓகே ரைட்டு. இந்த நப்பின்னை கதை அப்படிங்கிறது ஏன் நம்மளுக்குலாம் தெரிய வரல அப்படின்னா, திருப்பாவை படிச்சவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு சிலபஸ்ல இதை கொண்டாடலவங்க, ஸ்கூல்ல நாம இதை படிக்கல, இந்த படிக்க வைக்கல நம்மள. ஆனா திருப்பாவை பாடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 7 காளைகளை வந்து கிருஷ்ணன் எது கிடக்கிறான் அப்படின்னு இதுல வருது. பரிப்ப சங்க இலக்கியங்கள்ல வருது. எப்படின்னா, ஆயர் குலத்தவர், அதாவது நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்ற இடையர், அல்லது இன்னைக்கு அவங்க பட்டப்பேர் கோனார் அப்படின்னு நினைக்கிறாங்க, கோனார் அப்படிங்கிற சமுதாயம். இதே ஆந்திரால தெலுங்கு பேசுற பகுதியில் கம்பளத்து நாயக்கர், தொட்டி நாயக்கர், கிருஷ்ண கொல்லார், எர்ர கொல்லவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயும் சமுதாயம் இருக்காங்க. கம்பளத்தார், தொட்டி நாயக்கர் இந்த சமுதாயம். ஆயர்கள் யாதவ குலத்தவர், கிருஷ்ணர் வாழ்ந்த குலத்தவர். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை சொல்றாங்க. ஆயர் குலத்தில் தோன்றிய அந்த கிருஷ்ணன் வாழ்ந்த குலத்தவர் அந்த காலத்திலிருந்தே செஞ்சுக்கிட்டு வந்ததா சங்க இலக்கியங்கள் வருது. முல்லை நிலத்தில் வாழ்பவர்கள் அவங்க. அதாவது முல்லை நிலம்னா உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல, அது வேணா சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு. அங்க இருக்கிற உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு சொல்றப்போ முல்லை நிலத்துல காடு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது காடு சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு. கொஞ்சம் வறண்ட பகுதி, முல்லை பூ பூக்கக்கூடிய பகுதி, மழையும் கிடையாது, மருத நிலம், வயக்காடும் கிடையாது, மாடுதான் மேய்ச்சி பிழைக்க முடியும், அந்த மாதிரி பகுதி. அப்ப அங்க இருக்கிற ஜனங்க யாருன்னா ஆயர்கள், இடையர்கள் அப்படின்னு சொல்லி மாடு மேய்க்கிற சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய வழக்கம் என்னன்னா, உத்தராயணம் அப்படின்னு சொல்ற சூரியன் வடக்கு நோக்கி நகரும் தை மாதம் 1ஆம் தேதி மகர சங்கராந்தி. மகர அப்படிங்கிறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கடக ரேகையை நோக்கி வர்றதுதான் உத்தராயணம். உத்தராயண புண்ணிய காலம்னோட சொல்றாங்க. பீஷ்மர் அதுக்காகத்தான் மகாபாரதத்தில் படுத்து அம்பு படுக்கையில படுத்து வெயிட் பண்ணாரு. உத்தராயண காலம் வந்து புண்ணிய காலம். என்ன அப்படின்னா, பகல் அதிகமாகி இரவு சுருங்கும் காலம். பகல் நேரம் அதிகமாகி இரவு சுருங்குனா என்ன ஆகும்? மழை பெய்ய தூண்டும், உலகம் சூடேறும். அப்ப வட
பாகத்தில் இருக்கிற பகுதிகளில் மழை பெய்யும். இந்த இதை கொண்டாடுறதுக்காகத்தான் சூரியனை வரவேற்கிற நாள். நாம சூரியன் எப்படி வரவேற்றோம் அப்படின்னா சூரியனுக்கு முதல் நாள் பூஜை, அதுதான் பொங்கல்ங்கிறது. இது வந்து செக்யூலர் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இது நம்ம இயற்கையோடு இணைந்த ஒரு ஃபங்க்ஷன். மதச்சார்பற்றது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து இயற்கை வழிபாடு. சூரிய பகவானை ஆயர்கள் வணங்குறாங்க முதல் நாள். ரெண்டாவது நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க சூரிய பகவானை மட்டும் வச்சுக்கிட்டு மழை பெஞ்சுட்டா பத்தாது. அதை நாம நிலத்தை திருத்தி அதுக்கு உரம் கொடுத்து தண்ணீரை வெளியில எடுத்து பாய்ச்சறக்கு, சாணி எருவா போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் மாடு வேணும், நாட்டு மாடு வேணும். இதுக்காகத்தான் அந்த ஆயர்கள் என்ன பண்றாங்க, ரெண்டாவது நாள் அந்த மாடுக்கெல்லாம் ஒரு நாள் லீவு. மாடுகள் அந்த அன்னைக்கு வேலை வாங்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல் சொல்றாங்க. பட்டி, மாடுகள் அடைத்து வச்சிருக்க பட்டி, அதனுடைய பொங்கல் அப்படின்னு சொல்றப்போ அந்த மாடுகளுக்கெல்லாம் குளிப்பாட்டி பூஜை எல்லாம் பண்றாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நீங்க எல்லாம் அதெல்லாம் தெரியும் ஜனங்களுக்கு. அந்த அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் பக்கத்தில் ஆந்திராலையும் செய்யறாங்க, கர்நாடகாவில் செய்யறாங்க. இது வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றேன். இது தமிழர் திருநாள் மட்டும் இல்லை, இது த்ரூ அவுட் இந்தியாவில் மகர சங்கராந்தியை கொண்டாடுறாங்க. மகர சங்கராந்தியை தொடர்ந்து வர்றத ஆயர்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் அரப்பா மாஞ்சாரோலை அது இருக்கு, காளையை வந்து அடக்க ஏறுதழுதல் அவங்க பண்ணினது இருக்கு. ஆனா பல படையெடுப்புகளின் காரணமாக, அவங்களுக்கு சிரத்தை குறைந்ததன் காரணமாக, இப்படி கிறுக்குத்தனமா எவனா வந்து படையெடுத்து வந்தானோ அவங்ககிட்ட எல்லாம் அடிபணிந்ததன் காரணமாக அங்கெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனால் இங்க மறையாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இங்கேயும் படையெடுப்பு ஒன்று வந்தது. மதுரையில பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் தாயாதி சண்டை, அண்ணன் தம்பி சண்டையில மாலிக் காஃபூர் படையெடுத்து வந்தார். அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு படை தளபதி. அவன் இங்க வந்து பூந்து மதுரையை போட்டு 40 வருஷம் முடிச்சுக்கிட்டு பண்ணாத அட்டுவலியம் பண்ணான்னு மதுராபுரி விஜயம் இலக்கியத்தில் வருது. அப்படி பண்றப்போ அங்க இருந்து சிருங்கேரி சங்கராச்சாரியாரானவர் வித்யாரண்யர்னு பிறந்தவர், ஆதிசங்கரனுடைய வழியில வந்தவர். யார் இங்க இருக்கிற பாண்டியனும் போயிட்டான், ஒய்சல மன்னனும் போயிட்டான், தேவகிரி யாதவர்களும் போயிட்டாங்க. அங்க வாரங்கள் காக்கத்தீயர்கள், இவங்க எல்லாம் இந்த பாண்டியனை தவிர இந்த மிச்சம் வந்திருக்கிற 3 பேரும் யாதவர்கள், ஆயர் குலத்தவர். இந்த ஆயர் குலத்தவர், அதாவது கம்பளத்தார் நீ சொல்ற எர்ர கொல்லவார்னு சொல்ற சமுதாயத்தவர். இந்த சமுதாயத்தவர் எல்லாரும் அவங்களுடைய ஆட்சி போயிருது. அப்ப ஹரிஹர புக்கர்னு சொல்லிட்டு 2 மன்னர்கள், அவங்கெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்ட விதத்துல யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்கள மறுபடியும் வச்சு விஜயநகர சாம்ராஜ்யம் ரெடி பண்றாங்க. அங்கிருந்து கம்பன உடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹர புக்கருடைய தம்பி சகோதரர் அவர் இங்க அனுப்பிச்சு மதுரையை மீட்டு மதுரையில பாண்டியர்களை திருப்பி அமர வைத்து விட்டு மறுபடியும் விஜயநகரம் போறாங்க. பட்டயங்கள் செப்பேடுகளோட வருது. கன்னடியர், மேல் சீமை கன்னடியர் வந்து மதுரையை மீட்டார்கள் இப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படி பண்றப்போ 40 வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்காம போகுது. இதுதான் சரித்திரத்துல ஜல்லிக்கட்டு நடக்காம இருந்த ஒரே காலம், தமிழகத்தினுடைய 2ஆம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றது 40 வருஷம். ரொம்ப கொடூரமா இருந்ததுன்னு சொல்லி இலக்கியங்கள் சொல்லுது. நரிகள் ஊழையிட்டன, மதுரை சுடுகாடாக இருந்தது, அழியாத மதுரை, அழிவில்லாத மதுரை, அழிந்து விடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஜனங்களுக்கு வந்துருச்சு. ஆனாலும் கடவுள் காப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஜனங்களுக்கு. அப்பதான் பாண்டியனுடைய இதை காப்பாத்தி, கம்பனுடையார் வந்து காப்பாத்தி, சந்திரகாசம்ங்கிற வாளை வந்து அவருக்கு மீனாட்சி கொடுத்ததா நம்ம படிக்கிறோம். சந்திரகாசன் ஒரு சீரியல் கூட எழுதுறாங்க. இப்போ ஏதோ விகடன்லயே அதுலயே வந்துட்டு இருக்கு இதை பத்தி. இப்போ இதுல எதுக்கு இந்த சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா, இந்த 40 வருடங்கள்ல பயங்கரமான பஞ்சமும் வாட்டி வதக்குது மதுரை. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நடக்குது. இந்த 3 வருஷமா ஜல்லிக்கட்டு ஒழுங்கா நடக்காதனால 3 வருஷமா மழை சரியில்லை, பஞ்சம். ஆனா புயல் வருது, அதான் ஆச்சரியம். புயல் வருது, ஆனா மழை வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் மெட்ராஸ் மட்டும் எந்த தலைநகர்ல இருந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒழுங்கா கண்டுக்காம விட்டானோ அந்த தலைநகர் சென்னை, அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அவங்கள போட்டு இந்த புயல் போட்டு வாட்டி வதைக்கிற காரணம், அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இது ஒரு கிள்ளுக்கிற விஷயம், இந்த மாடு பிடிக்கிறவர்கள் என்ன பண்ணிடுவான் நம்மள, 2 வருஷம் கத்துவான், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கி போயிடுவான்னு நினைச்சிட்டாங்க. சரி, இது கான்டெக்ஸ்ட். எப்படி ஜல்லிக்கட்டு நின்னதுனால துன்பம் வந்தது, வெள்ளக்காரனோட அதை கை வைக்கல, பயந்துட்டான்.
வெள்ளைக்காரன் வந்து இதுல கை வச்சோம்னா ஜனங்க ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல தலையில்லை. இதுல யாரு வந்து பெருசா மாடு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல அப்படின்னா, நம்ம லைஃப் லிட்டில் உடன் ஒரு வெள்ளைக்காரன் எழுதியிருக்கான். புலிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பக்கத்துல இருக்கிற முதலாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, ஜல்லிக்கட்டுல தென் மாவட்டங்கள் நீங்க பாக்குற ஜல்லிக்கட்டுல காங்கேயம் காளைகள் பயன்படுத்துவதே இல்லை. அது முதல்ல காங்கேயம் காப்பாத்துறவங்க அதுக்கு போய் பண்றான்னு சொல்லி இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. காங்கேய காளைகளை அங்க பயன்படுத்துவதே இல்லை. உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. புலிக்குளம் நம்ம காலை வச்சிருக்காங்க. தெற்க பாண்டிய நாட்டினுடைய பூர்வீகமான மாடுகள் யாரு பிரீட் பண்ணதுன்னா பாண்டிய மன்னர்கள் பிரீட் பண்ணது. அவங்களுடைய ராஜ வம்சத்துல வச்சிருந்தக்கூடிய அந்த மாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜ கலை அந்த மாட்டுக்கு இருக்கும். இப்ப எப்படி சேர நாட்டான இந்த கொங்க தேசத்துல காங்கேயம் அப்படின்னு சொல்ற மாடு கொங்க மாடுன்னு சொல்றோம், அதை பார்த்தாவே ராஜகலை. சோழ நாட்டுல அதே மாதிரி மணப்பாறை மாடுன்னு சொல்றாங்க, கோணாடுன்னு சொல்ற ராஜானுடைய நாடு. 5 லட்சம் பொன் சீமைன்னு வருது இலக்கியத்துல, 5 லட்சம் பொன் கொடுக்கக்கூடிய பகுதி கோணாடு. அந்த கோணாட்டுல மணப்பாறை மாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாடுக்கு அந்த ராஜகலை இருக்கும். இந்த 3 பிரீடு ராஜகலைகள் உள்ள ராஜா வீட்டு கன்றுக்குட்டின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் நல்லா புரிஞ்சுக்கங்க. ராஜா வீட்டு கன்றுக்குட்டிகள் இந்த 3 பிரீடும் எத்தனையோ 1000 வருஷமா அந்த சங்க இலக்கியம் நீங்க படிக்கிறீங்க. சங்க தமிழன்டான்னு போட்டிருக்கான். அந்த தமிழன்டான்னு இவ்வளவு வருஷம் தைரியமா நான் சொல்ல முடிஞ்சது காரணம் அந்த விவசாயம். அந்த விவசாயம் எப்படி பண்ண முடிஞ்சது அதுதான் பார்த்து ராபர்ட் கிளைவ் வெள்ளைக்காரன் என்ன பண்றான், சூது. இவன் துர்கிஸ்தான்காரன் மாதிரி நேரடியா வந்து அடிக்க மாட்டான். அவன் யாரு நேரடியா வர அடிக்கிறக்க அவன் ஒன்னும் மாவீரர்லாம் கிடையாது, இல்லுமினாட்டின்னு சொல்றாங்க. இப்ப கூட ஹீலர் பாஸ்கர்லாம் கூட வீடியோஸ் இருக்காரு. அதுக்கான நம்ம பயந்துக்கலாம் வேண்டியதுல கடவுள் இருக்காரு காப்பாற்றுவார் நம்மள. இவனுக்கு மனசுக்கு நான் செத்து போயிடுவானுங்க. நாம உஷாரா இருக்கணும். நாம ஏமாந்தா தான் நான் வந்து கேணையம் பண்ணுவான் நம்மள. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்களாம் தனிமரமா ஆரம்பிச்சோம் அந்த வேலையை. நாங்களாம் நினைச்சோம், எல்லாரும் சொன்னாங்க ஏப்பா இதெல்லாம் முடிஞ்சு போன கதை, நாட்டு மாடு இதெல்லாம் ஏப்பா பண்றீங்க, கொஞ்ச நஞ்சத்தையும் முடிக்க போறான், பீட்டா வந்து முடிக்க போறான், நீங்க எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, உங்கள்கிட்ட என்ன இருக்கு, ஒரு வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் கட்டிட்டு நீ கிளம்பி இருக்க அப்படின்னு டெல்லியில இருந்து வந்து இறங்கினேன், வேகத்தோட வந்து இறங்கினேன். அப்ப நான் முடிவு பண்ணேன், சும்மா நாம இங்க டவுன்ல வந்துட்டு இந்த டிவிக்கு பேட்டி கொடுக்கறது, நீயா நான் விவாதத்துல கலந்துக்கிறது, இந்த மாதிரி சீன் காட்டுறனால அது வேலைக்கு ஆகாது. அதுவும் அந்த இல்லுமினாட்டி தான் நடத்துறான். இந்த விவாதங்கள் எல்லாமே பின்னாடி மைக்ல காதுல மைக்கு வச்சுட்டு புக்ல படிச்சு பேசிட்டு இருக்கான் வரவங்களாம். இதெல்லாம் போய் ஜல்லிக்கட்டு உண்மையால என்ன கண்ணில் பாருங்க. அலங்காநல்லூர் போனீங்கல்ல, அங்க என்ன இருக்கு, பெருமாள் கோயில். பெருமாள் 2 நாமம் போட்டிருக்கான். வாடி வாசல் பாத்தீங்கல்ல, 2 பக்கம் 2 நாமம், பட்ட நாமம் போட்டிருக்கான். அந்த அப்படின்னா என்ன கோயில், இது கோயில் திருவிழா. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இது எல்லா ஊர்லயும் கோயில்ல தான் நடக்குது. இன்னைக்கு போராட்டத்துக்காக சில பேர் வெளியில கிரவுண்ட்ல வச்சு நடத்துறான். அது வந்து சொல்ல போனா அது தவறு இருந்தாலும் இப்ப போராட்டத்துக்காக செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த கோயில்ல வச்சு நடத்துற ஒரு விழா, இதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல கோயில், நல்லா கவனிங்க, கோயில்னா என்ன, கோனா மாடு. மாட்டில் இருக்கிறதுனாலதான் கடவுளுக்கே கோன்னு பேர். கடவுள் மாட்டுல தான் இருக்கான் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. நாம மதமே மாடுதான். இமயம் முதல் குமரி வரை, இந்த பக்கம் போனீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த பக்கம் சைனா வரைக்கும் ஒரே மதம் தான், மாடுதான் கடவுள். நம்மளுடைய நிலையான வாழ்க்கைக்கு மாடுதான் காரணம். வட இந்தியாவில நல்ல மரியாதையா தான் இருக்கான். இங்க கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறைஞ்சிட்டு வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தெற்க இருந்து ஒரு வாய்ஸ், இது சாதாரண மண் இல்ல. மனுநீதி சோழன் மாட்டுக்காக தன் மகனை தேர்கால போட்டான். நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது வேற, ஆனா ஒரிஜினல் கதை என்ன இருக்குன்னா, மனுநீதிப்படி என்ன இன்னைக்கு இந்து சட்டம் இருக்கு, அதை எழுதுனே மனுநீதி அடிப்படையா வச்சு அம்பேத்கர் சொல்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, மனுநீதி திருவாரூர்ல சோழ மன்னனுடைய மகன் தேரோட்டுறான். அப்ப மாடு கண்ணுக்குட்டி தெரியாம வந்து கடவுளே வந்து சிவனும் தேவர்களும் வந்து கண்ணுக்குட்டியா வந்து வேணும்னே போய் விழுந்து அந்த பையனை சோதிச்சு பாக்குறாங்க. அந்த சோழனை, மனுநீதி சோழனை பார்க்கலாம் இவனுடைய நீதி எந்த அளவுக்கு இருக்குன்னு. தன்னோட மகன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் நடக்கணும்னு சொல்றேன், இந்தியா பூரா நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய மகன் தேரோட்டிட்டு போய் விட்டான் அப்படின்னா அந்த சோழன் என்ன பண்ணுவான், ஊருக்கு நல்லது பண்றானே, இவன் தன்னுடைய விஷயம் வந்து என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு கடவுள் சோதிக்கிறார்.
அப்பதான் மனுநீதி சோழனுடைய மகன் அந்த ஓட்டுநர் கேள்விப்பட்டு இந்த மாடு போய் ஆராய்ச்சி மணி அடிக்கிறப்போ உடனே இன்னைக்கு ஆராய்ச்சி மணி ஒன்றும் கிடையாது, அதனால நீங்களாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. எங்க போய் ஆராய்ச்சி மணி அடிக்கிறது? கோர்ட் அடிக்கிறதா? தமிழ்நாட்டு அசம்பிளியில் அடிக்கிறதா? ஆராய்ச்சி மணியே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சி மணி போய் அடிக்குது மாடு. உடனே என்ன பண்றான் மனுநீதி சோழன் போய் என்னன்னு விசாரிக்கிறப்போ அந்த மணியானது அடிச்சது யாருன்னு கேட்கறான். ஆளுகளை, சிப்பந்திகள், சிப்பாய்களை கேட்கறான். அவன்லாம் சொல்றான், மன்னா இது ஒரு மாடு வந்து அடிக்குதே, நம்ம என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்க, அப்படியே அந்த மாட்டை தொடர்ந்து போவோம். எங்க போகணும்? பின்னாடியே வாயிலா ஜீவனாச்சு, பின்னாடியே போவோம்னு போய் பார்த்தா அங்க கண்ணுக்குட்டி செத்து கிடக்குது. இவன் மகன் தான் அடிச்சான்னு ஜனங்களா மந்திரி எல்லாம் சொல்றாங்க. மன்னன் என்ன பண்றான், இது நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது வேற மாதிரி, கண்ணுக்கு கண் ரத்தத்துக்கு ரத்தம் அப்படிங்கிறக்காக கொண்டான். அப்படிலாம் கிடையாது. மாடு வந்து ஒருத்தன் கொண்டான்னா அவனுடைய நிலையான நம்ம வாழ்க்கை முறையை அழிக்கிறக்காக துணிஞ்சுட்டான்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையினுடைய ஆதாரமான நிலையான இந்த 10,000 வருஷமா ஒரே பூமியில் நின்று ராபர்ட் கிளைவ் ஆச்சரியப்படுறான் நிலக்காரன். நிலையா ஒரே இடத்துல சத்து குறையாம எப்படி விவசாயம் பண்றான் அப்படின்னா இந்த மாடு தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்பேற்பட்ட மாடு, அந்த மாடு ஆனது கண்ணுக்கு அழுது நிக்குதுன்னா சும்மா விடக்கூடாது, இந்த நம்ம மகளைன்னு சொல்லி தேர்காலில் போட்டு மேல இருக்கும். அப்படிப்பட்ட மண் இந்த மண். இது வட இந்தியாக்காரன் சும்மா கோமாதா கோமாதான்னு குதிக்கிறான். இருந்தாலும் இந்த மண் அதோட சிறந்த மண். மனுநீதி சோழன் வாழ்ந்த மண் இந்த மண். இதையவனும் நல்லா மறந்துட்டாங்க. இதெல்லாம் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்ல படிச்ச கதைங்கெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க. நியாயமா யாரோ ஒருத்தர் யாராவது போட்டிருந்த மாதிரி ஞாபகம். இந்த மாதிரி மனுநீதி சோழன் வாழ்ந்த இந்த மண்ணில் இவ்வளவு பெரிய போராட்டம் வந்தது அவனே எதிர்பார்க்கல. அவன் என்ன நினைச்சான், அவ்வளவுதான் இவனுக்கு எல்லாம் இங்கிலீஷ் படிக்க வச்சாச்சு, ஐடி கம்பெனிக்கு அனுப்பிச்சாச்சு, இவனெல்லாம் வந்து ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் போட்டான், இவன் மறந்துடுவான், முட்டாளாயிட்டான், பாதி மாட்டை அவங்க அப்பனெல்லாம் வித்துட்டான், அவங்க தாத்தனெல்லாம் வித்துட்டான் அப்படின்னு நினைச்சான். ஆனால் இந்த இளைஞர்கள் அந்த மனுநீதி சோழனுடைய ரத்தம் ஓடுதுல்ல, சும்மா இருக்குமா? ஜல்லிக்கட்டுல கை வச்சுன்னு நாங்க ஆரம்பிச்சோம், தனி மரமா நின்னோம். அப்போ எல்லாம் சொன்னா கம்முன்றீங்க, பீட்டாக்கார ஆள் எங்க பீட்டாக்கார மிரட்டினான், இமெயில் போட்டான். இந்த ராதாராஜன் ஒரு அம்மா அப்ப போட்டிருக்கு, அந்த அம்மாலாம் எங்களை டைரக்டாவே மிரட்டுச்சு. என்ன நீ உனக்கு என்ன குழந்தை குட்டி இருக்கான்னு கேக்குது, ஏன் இப்படிதான் செய்யற அப்படின்னு கேக்குது. அந்த அளவுக்கு வந்து பீட்டால இருந்து ஃபண்டிங் வந்து என்னன்னு தெரியல இந்த அம்மாவுக்கு இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா இந்த அம்மா ரொம்ப வேகமா பேசுறதை பாக்குறப்போ அப்படிதான் தெரியுது. இவ்வளவு முட்டாள்தனமா பேசுறதுக்கு அது ஒன்றும் முட்டாள் கிடையாது. இப்ப பீட்டா இந்த மனுநீதி சோழன் விஷயம்லாம் சொல்லிட்டேன். இந்த ஆயர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஆயர்கள் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆயர்கள் மாடு மேய்க்கிற சமுதாயமானவர்கள், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்தோம்னு சொல்றாங்க. ஆண்டாள் வந்து அந்தனர் வீட்டில் வளர்ந்தாலும் தன்னை ஆயர் குல பெண்ணா நினைச்சு, கிருஷ்ணர் பிறந்த குலமே புனிதமானது, மாடு வைத்திருக்கும் குலத்தினுடைய புண்ணியம், இந்த கடவுள் இங்க வந்து பிறந்தார், மாட்டுக்காக பிறந்தார். கிருஷ்ணர் தான் பிறந்தாரா அப்படின்னா அது மட்டும் இல்ல, கிருஷ்ணருக்கு முன்னாடியே ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. யார் அப்படின்னா நம்ம திருவாவினன்குடி பழனி முருகன். இனன்குடி நீங்களாம் போனீங்கன்னா தெரியாது, விஞ்சேறதுக்கு போய் டூர் அடிக்கிறதுக்கு போறீங்க நிறைய பேர் பழனிக்கு. சில பேர் வேலை தூக்கிட்டு பச்சை தண்டை போட்டு நான் முருகன் முப்பாட்டம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் இருக்குமான்னு தெரியல. திருமுருகாற்று படையில தெளிவா வருது, கீழ் இருக்கு கோயில் திருவாயினன்குடி. பசு எல்லாம் சிவங்கிட்ட சூளம் எல்லாம் கையில வேலை கீழெல்லாம் கொடுத்துட்டு முருகர் மொட்டையாண்டியா வந்து அங்க வந்து இறங்குறப்போ ஃபர்ஸ்ட் லேண்டிங் அவர் அங்கே இறங்குற திருவாரூர் மயில் வாகனத்தோட இறங்குறது. பசுக்களா தேவர்களை உருவாக்கி தாரகாசுரனை வதைக்கிறதுக்கு பசுக்களை வைத்து உடம்பு பூரா திருநீர், பசு ஜானத்திலிருந்து எடுக்கிற திருநீர் உடம்பு பூரா பூசி ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக சிம்பிளா போய் தாரகாசுரனை அடிக்கிறாரு. தாரகாபுரியான தாராபுரத்தில் அடிக்கிறான்னு சொல்றாங்க. கந்த புராணத்தில் வருது, ஓதார் புறவஞ்சியிலையும் இருக்குது. அப்படி இந்த முருகனுடைய மண், இந்த மண் முருகன் முப்பாட்டம்னா பத்தாது, இதுவும் தெரியும் ஜனங்களுக்கு. மாட்டுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம், அதெல்லாம் வட இந்தியால தான் பண்ணுவாங்க மாதிரி இருக்கவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சில பேர் நேற்று அவன் தான் உதவாங்கண்ணா லட்டியில், அவனுங்களை உள்ள விட்டதுதான் மாணவர்கள் செய்த தவறு. தேச விரோத சக்திகள் அவனெல்லாம் வந்து திசைக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கான். முற்போக்கு சக்திகள் பேர் வச்சிருக்கான். மாட்டுக்கறி சாப்பிடலாங்கிறான்.
இந்த விஜய் டிவியில இன்டர்வியூ கொடுக்குறவங்க கூட அப்படித்தான் பண்றான். மாட்டுக்கறி சாப்பிடலாங்கிறான். அதே மாதிரி இவங்களும் மாட்டுக்கறி சாப்பிடலாங்கிறான். பீட்டாக்காரனும் மாட்டுக்கறி சாப்பிடலாங்கிறான். உங்களுக்கு தெரியாது, போய் பாருங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அன்பா கொள்ளணுமா மாட்டை, அது எப்படி எனக்கு தெரியல. சுத்தி வச்சு மாட்டை எடுத்து கொள்றான், கரண்ட் கொடுத்து சாக்கு கொடுத்து கொள்றான். இதான் அன்பா கொள்றதுங்கிறான். நாங்க என்ன பண்ணோம், டெல்லியில இருந்து நான் வந்து இங்க இறங்கணுன்னே எனக்கு என்ன ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறது தெரியல. சரி நாம என்ன பண்ணுவோம், கிராம போய் பார்ப்போம், நாட்டு மாடு எங்க இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா நான் அந்த மாதிரி போய் இது குறிப்பா நான் கவனிச்சது இல்லை. பார்த்தா எங்க பார்த்தாலும் சீம மாடா நிக்குது. வறட்சியான பகுதிகளில் வேற வழி இல்லாம இருக்க நாட்டு மாடு இருக்கான். ஒரு நாட்டு காங்கேய மாடு, சிறந்த மாடு. அன்னைக்கு வந்து 2007 அப்ப வந்து ஒரு நல்ல மாடு, அற்புதம், எல்லா லட்சணம் பொருந்தியது, குறைவே இல்லாத ஒரு மாடுன்னு சொல்றதே வந்து அதிகபட்சம் 10,000 ரூபாய் தான். அன்னைக்கு ஒரு செல்போனே 10,000 ரூபாய். அப்பதான் இந்த வீடியோ செல்போன்லாம் வருது, கையில தேக்கிறதுலாம் அப்ப வரல, இந்த டச் ஸ்கிரீன்லாம் அப்ப வரல. ரொம்ப பழைய மாடல், இந்த செங்கல் மாதிரி இருக்கும் அந்த போன் தான் வந்திருந்தது. அதே 10,000 ரூபாய். ஒரு மாடு 10,000 ரூபாய். இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலை இருந்தது. கண்ணுக்குட்டி வந்து 2,000 ரூபாய். இப்படி மாட்டினுடைய மதிப்பை கெடுத்திருக்கான். ராபர்ட் கிளைவ் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி மாடுகளை வெட்டணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யறான். அதனுடைய தொடர்ச்சியாக இலுமினாட்டிகள், இந்த ராட்ஸ்டைல்டு குடும்பம், இந்த ராட்ஸ்டைல்டுனா யாரு, நம்மளுக்கு என்னையா சம்பந்தம் நினைக்கிறீங்க? இப்பதான் அந்த விஜய் மல்லையா கூட சொல்லியிருக்காரு, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறான் இந்தியன் கவர்மெண்ட். இந்த பேங்க்ஸ் எல்லாம் கேட்கறான் போய், நான் வந்து ராட்ஸ்டைல்டு, அப்பதான் ராட்ஸ்டைல்டு பேர் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, எட்மண்டி ராட்ஸ்டைல்டு நினைக்கிறேன், சுவிஸ் பேங்க் வச்சிருக்கான். அவங்க நான் கடன் 6,000 கோடி வாங்கி அப்படியே போகுது மேட்டர். அங்க அவன் தான் நான் காப்பாத்திட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆளுகள் இங்க இருந்து சுட்டுனதுனால இன்னைக்கு விவசாயிகள், இங்க இருக்கிற விவசாயி ரத்தத்தை உறிஞ்சிக்கான். நாம தான் உறிஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நாம போராட வேண்டிய கடமை நம்மளுக்கு. நிறைய பேர் கேட்கறான், இந்த மெட்ராஸ்ல இருக்க இளைஞர்களுக்கு என்னப்பா, இந்த கோயம்புத்தூர்ல சிட்டியில் இருக்கவனுக்கு என்ன வந்து கிடக்குது, அப்படி ஈரோடு சிட்டியில் இருக்கவனுக்கு என்ன, சேலம் சிட்டி, மதுரை சிட்டியில் இருக்கவனுக்கு என்ன கேட்கறான். நம்மளுக்கு தான் பொறுப்பு அதிகம். விவசாயம் என்ன பண்ணுவான், நம்ம அப்பன் நம்ம தாத்தன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு, நம்ம பெரியப்பன், நம்ம சித்தப்பன் என்ன பண்றான். என்ன ஆப்கானிஸ்தான் வந்தான். நம்ம ரத்தம் நம்மள அங்க வந்து சீம மாடு வந்ததுனால திவாலாயி அவனுடைய விவசாயம் முடிஞ்சு போய் நம்மளை எல்லாம் பஞ்சம் பிழைக்கிறக்காக டவுன் அனுப்பிச்சிருக்கான். நம்ம தாத்தனும் நம்ம அப்பன் அனுப்பிச்சிருக்கான். நாம இங்க பஞ்சம் பிழைச்சிட்டு இருக்கோம். ஏதோ 1-2 ஒட்டிட்டு இருக்கு நாட்டு மாடு. இதை நாம காப்பாத்தி வைக்கலைன்னா நம்ம கதை முடிஞ்சது. நம்ம உடல் ரீதியான ஆரோக்கியம் முடிஞ்சது, நம்ம விவசாயம் முடிஞ்சிடும், நம்ம மருத்துவ முறைகள், சித்த ஆயுர்வேத மருந்து தயாரிக்க முடியாது, சுத்தி பண்ண முடியாது. நாட்டு மாட்டினுடைய பஞ்சகவிய பொருட்கள் இல்லாம சுத்தி பண்ண முடியாது. 5 பொருட்கள் இல்லாம நாயன்மார்கள் பாடுறாங்க, ஆவினு கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் திருநாவுக்கரசர். அரண் 5 அப்படிங்கிறார். சிவபெருமானே அதுதாங்கிறார். நம்ம ஊர் ஐயரை போய் கேட்டேன், சாமி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, பஞ்சகவிய சிவமூர்த்தியேன்னு சொல்லுவாங்க. நாங்க பஞ்சகவியம்னா கடவுள், பஞ்சகவியமே கடவுளுடைய உருவம் அப்படிங்கிறார். அப்படி அத்தனை நல்ல நுண்ணுயிரிகள், பாசிட்டிவான எனர்ஜி. எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் அந்த மாடு, அதனால நாட்டு மாடு தைரியமா எழுந்து நிக்குது. அதனுடைய பால், அதனுடைய இதை குடிச்சதுனால நம்ம தாத்தன் அப்பனும் தைரியமா நின்னான். எவ்வளவு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் கலாச்சாரங்களும் ராட்சைல் கும்பலால் அழிக்கப்பட்டாலும் நம்ம நாட்டுல இன்னும் அதே கண்ணனையும் அதே முருகனையும் நாம் இன்னும் வணங்கிட்டு இருக்கோம். சங்க காலத்துல வணங்கின அதே நம்ம முப்பாட்டம் வணங்கின கடவுள்களையும் அந்த முறைகளையும் நம்ம கடைபிடிச்சுக்கிறோம். ஆனா அவங்க சொல்லி கொடுத்தது நம்ம மறந்துட்டோம். அது நாம் செஞ்ச தவறு. இந்த முருகனுக்கும் இந்த கண்ணனுக்கும் சீமாடு வாங்கிட்டு வந்து வளர்க்க தெரியாதா? நாட்டு மாடு தான் வளர்த்துனாங்க. அவங்க தான் படைச்சாங்க. இந்த மாடுகளை வந்து உருவாக்குறாங்க, பிரீடிங் பல தலைமுறைகளாக உருவாக்கியிருக்காங்க. அந்த மாடுகளை நாம ஏமாந்து போய் விட்டுட்டோம். சில பேர் தெரிஞ்சே விட்டோம். ஆனா இது பார்த்தான், இந்த கொஞ்ச நெஞ்ச மாடுகள் எப்படி ஒழிக்கிறது, இந்த கதைக்கு வரும், இந்த பீட்டா கதைக்கு வரும். அதுதான் பேண்ட் பீட்டா பேஜிங்கன்னு சொல்றாரு பின்னாடி இருந்து. அப்ப பேண்ட் பீட்டா அப்படின்னா என்ன, பீட்டானா முதல்ல என்ன அப்படின்னு நான் சொன்னேன். அமெரிக்காவில் கூட இது தீவிரவாத பயங்கரவாத இயக்கமா அறிவிக்கப்பட்டிருக்கு. நெட்ல போய் சர்ச் பண்ணி தெரியும் இது என்னது அப்படி பண்றான் அப்படின்னா,
ஜனங்களுடைய வீக்னஸ் எல்லாம் கட்டம் கட்டுறது அவனுடைய வேலை. மாடை அடிச்சு சாப்பிடலாமா, அது தப்பு இல்லையா? அன்பா அடிச்சு சாப்பிடணுமா? கேரளால மாட்டை முடிச்சுட்டான். நாட்டு மாடு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் வெறும் 100 நாட்டு மாடு தான் இருக்கு கேரளால. 3.5 கோடி பேர் இருக்காங்க ஜனங்க. வெறும் 100 மாடு தான் இருக்கு நாட்டு மாடு. அதையும் பொறுக்கி ஒரு அம்மா சூசம்மா ஐபி, அவங்க பேர் சொல்லணும். அந்த அம்மா எவ்வளவோ மிரட்டல்கள் அந்த அம்மாவை கேட்ட சொல்றாங்க. எங்கெங்கயோ அந்த மிரட்டுறான். எதுக்கு உனக்கு அந்த வேலை? காங்கிரஸ் மிரட்டுறான், கம்யூனிஸ்ட் மிரட்டுறான், எல்லா கட்சிக்காரனும் மிரட்டுறான். என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 100 மாடுகள் தான் இருக்கு மிச்சம். இன்னைக்கு கேரளாவுடைய விவசாயம் முடிந்தது. 1960ல அப்ப இருந்த நம்பூதிரிப்பாடு கவர்மெண்ட் நினைக்கிறேன், மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே ரஷ்யாவை காப்பி அடிப்பாங்க. ரஷ்யா தான் உங்களுக்கு கடவுள். ரஷ்யாவில் என்ன, சோவியத் யூனியன்ல என்ன நடந்தாலும் அதை செய்வாங்க. நாட்டு இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கேரளாவில் இன்னைக்கு கேரளாக்காரன் ஏன் மாடு திங்கிறாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அவனும் பேய் பிசாசெல்லாம் கிடையாது. ஒரு சினிமாவோட போட்டிருந்தாங்க, எந்த படம் தெரியல, மறந்துட்டேன். நான் கடவுளா, மாட்டுக்கு இருந்தாலும் மலையாத்தானுக்கு அறிவே அறிவுமா. அப்ப மாடு மலையாத்தான அது இருக்கு, மாட்டுக்கு இருக்குனா அப்படின்னா கிடையாது. அங்கேயும் மாடுகளை பராமரிச்சு சின்ன மாடு, குட்டி மாடு, அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடு. வெச்சூர்னு சொல்றான், ஹை ரேஞ்ச் டுவார்ஃப்ங்கிறான், காசர்கோடுன்னு சொல்றான். இப்படி அந்த ஏரியாவுக்கு குட்டி குட்டி மாடு, ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊருக்கு அது ஒத்து வராது, அதை விட்டுருங்க. எல்லாம் போய் அதான் போயிடாதீங்க. இருக்கிறதே 100 மாடு தான். அந்த 100 மாடுகள் தான் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. கடைசியில் போய் பார்த்தா கேரளால வந்து தனி மனித உணவு உற்பத்தி எவ்வளவு இன்னைக்கு அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற மண்ணில் இருக்கிற சத்து போச்சு. கேரளாவில் இருக்கிற விவசாய முறை அழிஞ்சு போச்சு இந்த மாட்டை ஒழிச்சதுனால. என்ன சட்டம் போடுறான் அப்ப இருக்க கவர்மெண்ட், மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட், எல்லா காளைகளுக்கும் காயடிக்க வேண்டும். இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கு, இன்னைக்கு அந்த தூக்கம் அமைச்சிருக்கான். எல்லா நாட்டு காளைகளுக்கும் காயடிக்க வேண்டும். கேஸ்ட்ரேஷன் போடத்தக்கதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அதையெல்லாம் வந்து ஆண்மை நீக்கிவிட வேண்டும். சரி, அப்ப காளைக்கு என்ன பண்றது? முதல்ல எப்படி வந்தா, நாங்க ரெட் சிந்தி வட இந்தியா மாட்டினுடைய செமன் கொண்டாந்து தரம் போடுங்க, அதனுடைய விந்தணு கொண்டாந்து கொடுக்குறேன் போடுங்க. எல்லாம் கொண்டாந்து நம்ம இந்த கேரளாக்காரனுக்கு போவான் கொண்டாந்து எல்லாம் இருக்க மாதிரி போட்டானுங்க. கொண்டாந்து 4 சிந்தி மாடை கட்டி வச்சான். இப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல நடந்துட்டு வடநாட்டு மாடை கொண்டாந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு பல கும்பல்கள். அதெல்லாம் இந்த மண்ணுக்கு ஒத்து வராது. தெரிஞ்சிருந்தா அந்த காலத்து கிருஷ்ண காலத்திலேயே, ராம காலத்திலேயே, சங்க காலத்திலேயே வடக்கு இமயவரமன் நெடுஞ்சேரலாத படை எடுத்து போறப்ப கொண்டிருப்பான் இந்த மாட்டை. ஒன்னும் தவணெல்லாம் ஒன்னும் கேணையே கிடையாது. இந்த மண்ணுக்கு அது ஒத்து வராது. அந்த வடநாட்டு மாடுகள் எது எது பாகிஸ்தான்ல சிந்து மாகாணம் இன்னைக்கு இருக்கு, பாலைவனம், சிந்து நதி நோண்டு ஓடுது. அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பிரீடினுடைய விந்தணுவை எவ்வளவோ பெருசா இருக்கு சிந்து மாடுங்கிறது, பியூர் ரெட் சிந்தி. அதனுடைய விந்தணு கொண்டாந்து துளியால வெச்சூர் மாட்டுக்கு போடுறான். போட்டோம்னா என்ன ஆச்சுன்னா அபார்ஷன். இவ்வளவு பெரிய தகப்பன் இவ்வளவு பெருசு, தாய் இத்தினுண்டு, கர்ப்பப்பை தாங்குமா? எல்லாம் அபார்ஷன், வயிறு விடுச்சு அவரு இப்படி அழுது. உடனே நம்ம ஐயோ இது ஆகாது, டிராமா, நம்ம போட்ட டிராமா, சீமமாடு இன்ஜெக்ஷன் கொண்டாந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி சீமமாடு ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பண்ணான். அதாவது செயற்கை கருவூட்டல் வச்சிருக்காங்க. இந்த தமிழ் பேரை ரொம்ப அழகா வச்சிருக்காங்க இந்த தமிழ் குரூப்ஸ். செயற்கை கருவூட்டலாம் என்னமா ஆதி திருவள்ளுவர் காலத்துல இந்த மாதிரி காட்டுறக்காக. இப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இது நம்மளுக்கு கிடையாது, இது அவனுக்கு. அப்ப கொண்டாந்து போடுறான். போட்டு என்னாச்சு, பூரா இன்னைக்கு சீமாடா மாதிரி கேரளா இந்த 30 வருடங்கள்ல கேரளாவுடைய எக்கானமியை முடிஞ்சு போய் தனி மழை கொட்டுற நாடு. ஞாபகம், நம்ம ஊர் மாதிரி காஞ்சி போன நாடு கிடையாது. கையை நாம அவங்ககிட்ட தான் இன்னைக்கு தண்ணிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2-3 டேம் இருக்காங்க. அப்படி மழை பெய்யக்கூடிய மாநிலத்திலேயே விவசாயம் பண்ண முடியாத காரணம், இங்க தனி மனித உற்பத்தி 250 கிலோ வேணும் ஒரு மனிதன் வருடத்துக்கு உற்பத்தி பண்ணிக்கிறது. வட இந்தியால, பஞ்சாப்ல, உத்தரப்பிரதேசம் அதிகம், 700-800 கிலோ பண்றான். நாட்டு மாடு நிறைய வச்சிருக்காங்க. நாங்க முக்காவாசி நாட்டு மாடு தான் இருக்கு. கேரளா போனோம்னா ஒண்ணுமே இல்லாத காரணத்தினால கேரளாவுடைய பொருளாதாரம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏன் கல்ஃபுக்கு போறான்? பொண்டாட்டி குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு கல்ஃபுக்கு போறான், தமிழ்நாட்டுக்கு வரான், வட இந்தியாவுக்கு போறான், எங்க வேணாலும் இருக்கிறான். நாயர் டீ கடைன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு துபாயில கக்கூஸ் கடை வரைக்கும் வந்தா பண்ணிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா மாடு, நாட்டு மாட்டை முட்டாள்தனமாக விட்டதுதான் காரணம். என்ன காரணம்? அதுக்கு ஆணிகள் என்ன?
நாயன்மார்கள் அதுக்கும் வழி சொல்றாங்க. நான் நினைச்சிட்டேன் பக்தினா சும்மா கண்ணை மூடிட்டு பாடுறதுன்னு, அப்படிலாம் கிடையாது. அது விஞ்ஞானம், உண்மையான மெய்ஞானம் தான் விஞ்ஞானம். என்னது? வாழ்க அந்தனர் வானவர் ஆவினம் அப்படின்னு பாடுறார். வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகம் துயர் தீரவே அப்படிங்கிறார். அந்தணர்கள் வாழ வேண்டும், நல்ல அந்தணர்கள். சங்க காலத்தில் இருந்தாங்க. கபிலர், புலவர் கபிலர். அந்தனரே இல்லையுமா அவனெல்லாம் கேட்டான்னா, மற்றவனெல்லாம் தமிழனா, அந்தனரே தமிழன் கிடையாதுமா. நீங்க போய் சங்க இலக்கியம் எடுத்து படிச்சு பாருங்க. தொல்காப்பியனே அந்த தான். ஈவேரா நாயக்கர் கூட சொல்லியிருக்காரு, தொல்காப்பியன் ஆரிய கைக்கூலி. இவன் வந்து திருவள்ளுவர் வந்து ஆரிய கருத்துக்களை பரப்பியவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாது. தொல்காப்பியன் நான் திருணதூமாக்கினி என ஜமதக்கினி முனிவர்களுடைய குடும்பத்தினவன், பரசுராமர்களுடைய சொந்தக்காரன், அவன் குடும்பம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பூமி. இங்க ஈரோட்டில் மாரியம்மன் கோயில்ல நடந்தது பிரச்சனை. கோயில் அடிக்கிறேன் என்னடா போய் கவனிச்சா உள்ள பரசுராமருடைய பழைய சிலை இருக்கு. என்னுடைய பிளாக்ல நான் அதை போட்டிருக்கேன். பரசுராமர் தான் இந்த நாட்டை நம்மளுக்காக மீட்டு கொடுத்தார், சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்காக மீட்டு கொடுத்தார், அகத்தியர் அதுக்கு உதவி செய்தார் அப்படின்னு வருது. அகத்தியர் முதல் சங்கத்துல உட்காந்து இலக்கணம் எழுதுறாரு தமிழுக்கு. ரெண்டாவது சங்கம், மூணாவது சங்கத்துக்கு தொல்காப்பியர் அவரது மாணவர், 12 மாணாக்கர்ல ஒருத்தர், அந்தனர். மரியாதை கொடுக்கணும் அவனுக்கும். அவன் வேலை செஞ்சிருக்கான் நம்மளுக்காக, அவனும் தமிழன் தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாட்டுக்காக எனக்கு தெரிஞ்சு, மாட்டுக்காக மட்டும் இல்ல, தமிழர்களுடைய நலத்துக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஆனா எங்கனால போய் அதுக்கு பணம் கொடுத்து கேஸ் எல்லாம் போட முடியல. பீட்டாக்கான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொண்டாந்து இறக்குறான். எங்கேயோ வசூல் பண்ணிட்டு வரான் அந்த கம்பெனிகிட்ட. நான் ராட் சைடில் கொண்டாந்து அனுப்புறான், அவங்க கொண்டாந்து இறக்குறான். பல காரணங்கள் இருக்கு. விவசாயத்தை ஒழிக்கிறது, A to மில்க். நான் தான் முதல்ல அந்த விஷயத்தை தமிழ்ல புஸ்தகமா கொண்டாந்தேன். தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகமா போட்டேன். என்னோட வெப்சைட் பிளாக்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இதுலயே போட சொல்றேன், இந்த கம்யூனிட்டியில் நான் போட சொல்றேன். தமிழ்நாடு கேட்டில் .blogspot.in TAMILNADU cattle.blogspot.in அப்படின்னு போட்டு பாருங்க. தமிழ்நாடு கேட்டில் கூகுள்ல போட்டாவே வரும். தமிழ்ல உட்காந்து புஸ்தகம் எழுதணும். எதை பத்தி அப்படின்னா, நாங்க இத்தனை வருஷம் எல்லாம் சொன்னாங்க நீங்க வெப்சைட்டா போடுங்கன்னாங்க. எனக்கு இந்த காசு வசூல் பண்றது, இந்த பிச்சை எடுக்கிறது, ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றது, ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் காலையில் ஆராய்ச்சி பண்றேன், கண்ணுக்குட்டி ஆராய்ச்சி பண்றேன்னு வசூல் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். கடைசியில எவன் கொடுக்குறான்னு எனக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தா அவனே கொடுப்பான் எனக்கு. அதனால நான் எவன்கிட்டயும் வாங்குறது இல்லை. அவன் திறமைக்கு மாடு வளர்த்துன்னு தான் சொல்லி அனுப்புவேன் நான். நீ கொடுக்க விரும்புறியா, போய் விபூதி வாங்கிக்கோ, அருக்கு வாங்கு. இந்த மாதிரி நாட்டு மாட்டு உற்பத்தி பொருட்கள், நாட்டு மாட்டு பாலையாவது 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. செல்போன் ரீசார்ஜ் பண்றதுல 3000 ரூபாய்க்கு, மாசம் 3000 ரூபாய்க்கு பண்றான் ஒரு குடும்பத்துலயும் குறைஞ்சது. டெய்லி 100 ரூபா போட்டு 3000 ரூபாய்க்கு பால் வாங்கி குடிக்க மாட்டியா? A to மில்க். அது என்ன உனக்கு உடம்பு போயிடும். செல்போன்லாம் 1000 போடுறது, ஒரு செல்போன் கட் பண்ணு, தப்பு இல்லை. அப்படிப்பட்ட பீட்டா அமைப்பு வந்து என்ன பண்ணான்னு சொல்றேன். நடுவில் 2005 கேஸ் போட்டு தடை உத்தரவாங்க. சரி, நீங்க நினைப்பீங்க என்ன அப்படின்னு நினைப்பீங்க, என்ன கேஸ் போட்டு ஜாயிண்ட் போறான் உங்களுக்கு என்ன? அப்படி இல்லை, அங்கதான் சூட்சமா இருக்கு. ஹலாலுக்கு இதே மாதிரி ஒரு கேஸ் போட்டான். இவன் போட்டான், இன்னொரு போட்டான் தெரியல. ஹலாலுக்கு இதே சமயத்தில் கேஸ் வந்தது. இஸ்லாமியர்கள் அவங்களுடைய கோழி, ஆடு, மாடு கூட அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அறுக்கிறப்ப முட்டாங்க கூட இருக்கிறாங்க. அந்த அறுக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு மத சட்டம் இருக்கு. குரான்ல வருது, ஹதீஸ்ல கூட சொல்றாங்க, எப்படி வந்து ஒரு உயிரை தரணும், ரத்தம் ஒரு பொட்டு கூட இருக்காம அதை வடித்து விட வேண்டும், அறுத்து வடித்து விட வேண்டும், ஓதி அறுக்கணும். அதான் ஹோட்டல் எல்லாம் போட்டிருக்கான், ஹலால் ஹலால்னு போட்டிருக்கான். பாதி பேர் தெரியாது என்னன்ட்டு. அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க, கொடூரமான முறை. ஏன்னா கேட்பான்ல, நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறவன் வந்து நான் என் கோயில் நடத்துறேன், அதை நிறுத்துற இல்ல, நீ அங்கேயும் போய் நிறுத்துன்னு கேட்பான். அதுக்காக சும்மா ஒப்புக்கு சப்பானி. மற்ற முஸ்லீம் நாடுகள் எல்லாம் போடல, போட்ட உதச்சிருவான், கொன்றுவான். இங்க இருக்கிற முஸ்லீம்லாம் முட்டாளா இருப்பான், இந்துக்கள் மாதிரி முட்டாளா இருப்பான்னு நினைச்சான். ஆனா இங்க இருக்கிறவங்க சுதாரிச்சுட்டாங்க. அவங்களுடைய மத உரிமையை விட்டு தர தயாரா இல்ல. குரானை கொண்டு காட்டினாங்க. இது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல
ரைட்ஸ் இருக்கு. இந்த சட்டம், இந்த அமெண்ட்மெண்ட் நேற்று போட்டாங்க பாருங்க, அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து கீழே, அது கீழே தான் வருது. எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கு? வி த பீப்புள். அதுல என்ன இருக்கு? ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அதெல்லாம் டினாமினேஷன் ரைட்ஸ் அப்படின்றது. மத சுதந்திரம், மதம் இங்க இந்த நாட்டில் கடவுளுங்கிறது அதுதான், கலாச்சாரங்கிறது அதுதான், மதங்கிறது அதுதான். மற்றவன்லாம் கண்டதையும் பேசுவான். நேற்று உங்களுக்குலாம் உதவ வாங்கி கொடுத்தான் பாருங்க, சில தப்பட்ட குரூப்ஸ் வந்தான் பார்த்தீங்களா உள்ள, அவனை விட்டீங்கிறது அதுதான் தப்பு. தப்பட்ட தட்டுவான், முற்போக்குமா, உனக்கு என்னையா இங்கே வேலை அப்படின்னு கேட்டா கடைசியில் என்னம்மா இதெல்லாம் மத விழாவா மாறிடக்கூடாதுங்கிறான். முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நான் பாராட்டுறேன். இந்த வட இந்தியாவில் சண்டை போட்டு விட்டுருவான், இந்து முஸ்லீம் சண்டை உருவாக்கி விட்டு இவன் குளிர்காஞ்சிக்கு போயிடுவான் ராட் சைடு. ஆனா இங்க இருக்கிற பெருவாரியா முஸ்லீம்கள் வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட எல்லா முஸ்லீம்களும் ஒருத்தர் போயிருந்தாங்க. ஆனா பாராட்டணும், அவங்களுக்கும் மாடு வேணும், அவங்களுக்கும் வந்து ஏட்டு மில்க் வேணும், அவங்க குழந்தைக்கு மட்டும் வராத வியாதி. சில தலித் குரூப் எல்லாம் சொன்னான், வம்ப கலை விட்டு பார்த்தாங்க, ஜாதி பிரச்சனையை அதை மாத்திரக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கும் துணிஞ்சு நம்ம மக்கள் எதிர்த்து நின்னாங்க. இதெல்லாம் ஊரோட வச்சுக்கோ, இது உயிர் பிரச்சனை, எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலித்து குழந்தைக்கு நாட்டு மாட்டு பால் வேணும், அதுவும் நல்ல பால் குடிக்கணும்னு சொல்லுங்க தலைவர்களை. எவனும் சொல்ல மாட்டான். தலித் பிச்சைக்காரனாவே இருக்கணும், அப்பதான் ஓட்டு போடுவான். முஸ்லீம் பிச்சைக்காரனாவே இருக்கணும், அப்பதான் இவனுக்கு ஓட்டு போடுவான். அதுக்காக அவங்க எல்லாம் தூண்டி விடுறாங்க. இதையும் ராட்சியல் கும்பல் தான் செய்யுது, சும்மா இல்லாத பிரச்சனை உருவாக்குறான். இஸ்லாம்ல மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடணும் எங்கேயுமே சொல்ல கிடையாது, சரியாலேயே எதுலையும் சொல்றதுலாம் கட்டாயமா மாட்டுக்கறி சாப்பிடணும் அவன் சொல்றதே இல்லை. சொல்ல போனா குரான்ல சுரா அல் புகாரான் இருக்குது. என்ன அப்படின்னா, சுராங்கிறது குரானுடைய ஒரு சாப்டர், ஒரு பகுதி. குரான்லயே குரான்ங்கிறது அல்லாவே கொடுத்துருங்கிறான், முகமது நபிக்கு அல்லாவே டைரக்டா கொடுத்தாரு அப்படிங்கிறான். அப்ப என்னது அப்படின்னா, அந்த சுரா அல் பக்ராங்கிறது பேரே வந்து சுரா ஆஃப் த ஹெய்ஃபர், அதாவது கிடாரி கன்றின் சுரா, மாட்டினுடைய கிடாரி கன்றினுடைய சுறாங்கிறான். அல்லாவே வந்து இவன் கடவுளே இவனுக்கு அனுப்பியிருக்கான், முக்கியத்துவம் கொடுக்கணும், கடவுளா வழிபட சொல்ல. எப்படி தாய்க்கு மரியாதை சொல்ல சொன்னாரு முகமது நபியோ, அந்த மாதிரி மாட்டுக்கு மரியாதை கொடு. பாலைவனத்துல அரேபியால அங்கேயும் விவசாயம் நடக்குது, சும்மாலாம் இல்ல, சில இடத்துல விவசாயம் பண்றான், தண்ணி கொஞ்சம் ஒரு இடத்துல, அங்க மாட்டுக்கு மரியாதை கொடுன்னு சொல்லி வச்சார். சரி, இந்த மாட்டுக்கறி சாப்பிட பழக்கத்தை உண்டு பண்ணது யாரு அப்படின்னா, இந்து முஸ்லீம் சண்டை ஏற்படுத்துறதுக்காக பண்றாங்க. அப்போ மாடுகள் வெட்டுறக்கு கேரளால இப்படி சட்டம் போட்டு மாடுகளுக்கெல்லாம் வளர்த்துட்டு இன்னைக்கு மாடுகளே முடிச்சதுனால இன்னைக்கு கேரளால மாட்டு எண்ணிக்கை குறைஞ்சு 100 மாடு ஆகி இன்னைக்கு கேரளால வந்து சாப்பாடுக்கு வழி இல்லாம, தமிழ்நாட்டுனா லாரியே போகுது. வாழையார் செக் போஸ்ட் ஒரு நாளைக்கு முடினீங்கன்னா ஒருத்தருக்குமே சோறு இருக்காதுங்க, அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கா மலையாளத்தான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி அவன் உணர்ச்சிகள் அவனுக்கு, நீங்க நேற்று காட்டினீங்க பாருங்க, அந்த உணர்ச்சி அவனுக்கு வரமாட்டேங்குது. முட்டாள் மாதிரி அடிச்சுக்கிறான், ஒருத்தர் கம்யூனிஸ்டுங்கிறான், ஆர்எஸ்எஸ்ங்கிறான், பிஜேபிங்கிறான், காங்கிரஸ்ங்கிறான், இவனை மாத்தி மாத்தி வெட்டிக்கிறான். மாட்டுக்காக எதிர்த்து நின்றது ஒரே ஒரு அம்மா, கிறிஸ்டின் அம்மா தான் அம்மா, சொல்ல போனா சூசம்மா ஐபின்னு. அப்படி எதிர்த்து நிக்க அவன் துணிவில்லை. இத்தனை லட்சம் ஜனங்க, கோடி ஜனங்க ரோட்ல வரல, நீங்க வந்திருக்கீங்க, மிகப்பெரிய விஷயம் தான். எவனும் காசு கொடுக்கல உங்களுக்கு, கட்சி மீட்டிங் அது 100 ரூபா கொடுத்து பிரியாணி போட்டா வர்றது, யாரும் பிரியாணி பாக்கெட்லாம் வரல, யாரும் பத்திரிக்கை அடிச்சு கூப்பிடல வான்னு. அப்படியே கூடுனீங்க, உள்ள ஓட ரத்தம் மனுநீதி சோழனுடைய ரத்தம், பழனி முருகனுடைய பேரன் அப்படின்னு சொல்றான், அந்த வம்சம், கண்ணன் கிருஷ்ணனுடைய வம்சம், அப்படி வந்த வம்சம் நம்மளது. மாடுகளை உயிருக்கும் மேலாக காப்பாத்திட்டு வந்தோம். ராமருடைய தாத்த மாட்டை காப்பாத்தினாங்க. அப்படி இந்த மாதிரி மாடுகளுடைய முக்கியத்துவம் உள்ள நாடு. பீட்டா என்ன பண்ணான்னு ஆரம்பிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் இது பேன் பீட்டா பேஜ். பீட்டா என்ன பண்ணா பார்த்தான், இந்த கொஞ்ச நஞ்சம் மாடுதான் இருக்கு தமிழ்நாட்டுல, இந்த பயலுக அதை வந்து கோயிலோட அட்டாச் பண்ணி வச்சுக்கிறான், இதை ஒழிக்கணும் முதல்ல அப்படின்னு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறைன்னு ஆரம்பிச்சான். முதல்ல வெள்ளக்கார காலத்திலேயே எல்லா கோயிலையும் கைப்பற்றினான். இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கங்க, சும்மா உலகம் ஜல்லிக்கட்டு பிரச்சனைலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றான் தமிழன் வீரம் மானம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆந்திராக்காரனும் நடத்துறான், இங்க நம்ம சிறப்பா நடத்துறான், ஓரளவுக்கு நடத்துறான். சந்திரபாபு நாயுடு ஊர்ல பக்கத்து வீட்லயே நடத்திருக்காங்க. ஏன் இங்க இருக்கிற முக்கிய முதலமைச்சர் பண்ண மாட்டாரா? கேரளால ரேக்லா பேச நடத்த விடுறான், கண்டுக்காம விட்டுரு அப்படிங்கிறான் போலீஸ, வாய்மொழி உத்தரவுங்கிறான் சிஎம்.
இங்க அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவார் நம்ம முதல்வர். அந்த அளவுக்கு இருக்கு நம்ம பொழப்பு. இந்த போலீஸ்காரங்களுக்காக ஒரு அறிவு வேணும். சரிப்பா சரிப்பா எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அதை நிறுத்தலாம். இவன் ரொம்ப கடமை உணர்ச்சியோட வந்து தான் செய்வான். இவன் குழந்தைக்கு நாளைக்கு ஏட்டு பிள்ளைக்கெல்லாம் போகுது. வாழ்வாதார பிரச்சனை விளையாட்டு இல்ல இது. ஒண்ணு நான் ஒண்ணு கட்சி நடத்துறதுக்காகவோ மீட்டிங் போட நாங்க பேசல. 10 வருஷமா கத்திட்டு இருக்கோம். அப்போ ஒரு வயலும் வரல. அப்போ இன்னைக்கு இந்த திமிழ் புக்கு வந்தனாலே என்னமோ தெரியல, ஏட்டு மில்க் பத்தி நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு ஜனங்களுக்கு. அப்போ இந்த பீட்டாக்காரன் என்ன பண்றான், 2000 நாங்க இதுக்காக தான் பண்ணோம் இந்த வேலையை. இவன் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு இந்த காலை வளர்த்தனா கோயில் காலை கோயில்னு வச்சிருக்கான் பேரு. அதுலயே ஒரு கோடிங் பண்ணி வச்சிட்டான். நம்மளால என்கோடிங் ஒரு பாஸ்வேர்டு மாதிரி உள்ள இருக்குது. கோயில் மாட்டு வீடு, அதுதான் நம்மளுக்கு வழிபாட்டு தலம். அங்க என்ன கொடுக்குறான், மாட்டு சாணியினுடைய சாம்பல் திருநீர், மாட்டு சாணி, மாட்டு மூத்தனம், மாட்டு நெய், மாட்டு தயிர், மாட்டுப்பால், அஞ்சையும் சேர்த்தி பஞ்சகவியம், மாட்டு சாணம் போட்டு வலிச்சு விட்டுருக்கான் கோயில் ஃபுல்லா. இதெல்லாம் உங்களுக்கு என்ன அறநிலையத்துறை வந்துட்டு இருக்கிற மாட்டையெல்லாம் தூக்கி வெட்டு கணிச்சிட்டு திருப்பணி பண்றேன் கோயிலை போட்டு இடிச்சு கட்டிட்டு இருக்கிறான். போக்கஸ் லைட் வைக்கிறான். பால் கண்ட பாலையும் வந்து பாக்கெட்ல ஊத்துறான். ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால் ஊத்தி அபிஷேகம் அதை குடிக்கணும். எதுக்கு முன்னோர்கள் கட்டி வச்சிருக்கான் கல்லுல? அவன் வீடே மண்ணில் தான் கட்டி வச்சிருக்கான், கோயிலே கல்ல கட்டி வச்சிருக்கான். அடுத்தது கோபுரம், மாட்டுடைய திமில், கோபுரத்தக. சமஸ்கிருதத்துல கேட்டேன் கோபுரம் என்ன அர்த்தம், ரயில கேட்டேன், சாமி என்ன சாமி அர்த்தம் இருக்கு அப்படின்னு. கோனா மாடுங்க, புறத்தகனா வந்து முன்னாடி மாட்டுக்கு முன்னாடி இருக்கிற திமில், அதனுடைய அமைப்பாக கோபுரம். கோமுகம், தீர்த்த வெளியில கொட்டுற இடம். மாட்டுடைய வாய், அதுல இருந்து கொட்டுற சிலதெல்லாம் மாடு வாய் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து குடிச்சு குடிக்க சொல்றாங்க நம்மள. அந்த அதுல அபிஷேகமான பால், நெய், தயிர் பட்டு 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 நம்மளுக்கு வர்றப்ப நம்மளுக்கு அந்த சக்தி உண்டாகும். நாட்டு மாட்டுடைய பொருட்கள். மாடு இல்லாமல் கோயில் வேஸ்ட். கரண்ட் இல்லாத வீடு மாதிரி, கரண்ட் கனெக்ஷன் இல்லாம எல்லா லைட்டு கீட்டு ஃபேன் எல்லாம் மாட்டி வச்சுட்டு கரண்ட் கனெக்ஷன் இல்லாம என்ன பண்ண போறீங்க? அப்படித்தான் மாடு இல்லாத கோயிலும் பால் அது வேஸ்ட். அந்த கோயில் வச்சிருக்கிறதே நான் ஃபங்க்ஷனல். சும்மா நீங்க ஏமாத்திட்டு தெரியலாம், கோயில் வச்சிருக்கேன் நானும் வசூல் பண்ண நடத்துறேன். ஆனா தென் மாவட்டத்துல சில கோயில்கள், இங்க எங்க பக்கத்துல நாமக்கல் பக்கத்துல சில கோயில்கள், கரூர் பக்கத்துல சில கோயில்கள், திருச்சி பக்கத்துல இந்த பக்கம்லாம் கொஞ்சம் மாடு வச்சிருக்கான், கோயில் மாடு. இது என்ன மதம் இல்லையா இது நம்மளுக்கு? இதெல்லாம் எப்படி ஹலால் மதம் சொன்னானோ இந்த மாதிரி கோயில் தான் நம்மளுக்கு மதம். அங்கதானே போறீங்க, மனசு கஷ்டமா இருக்குது, எங்க போலாம்? கோயிலுக்கு போ. பரிகாரம் பண்றது என்ன பண்ணலாம்? நெய் தீபம் போடு. இப்ப என்ன நெய் தீபம் போட்டிருக்கீங்க? மாட்டுடைய கொழுப்பு கேரளால இருந்து வெட்டி வருது, எரிய மாட்டேங்குது. ₹1 விற்கிறான், இந்து சமய அறநிலையத்துறை விற்கிறான். இன்னைக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ணது காரணமே இந்து சமய அறநிலையத்துறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை தான் நடத்த விட மாட்டேங்கிறான். தனியார் கோயில்களை நீங்க நடத்தலாம், ஒன்னும் பண்ண முடியாது. அது உங்களுடைய தனி சொத்து. போலீஸ்காரன் உள்ள வரக்கூடாது, நாம கூப்பிட்டா வழியே வரக்கூடாது. இந்த கோயிலும் தனி சொத்தா தான் இருந்தது. இதுல கையில இதுல திருடி இதுல உண்டியில வச்சு இதனுடைய கிரவுண்ட்ல தான் ஜல்லிக்கட்டு பூரா நடக்குது. கோயிலுடைய இடத்துல தான் நடக்குது. வாடி வாசல் 2 பக்கம் நாமத்தை போட்டு வச்சிருக்கான். அதான் நான் கேட்டேன், இந்த பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ் தெரியும், அவன்லாம் கேட்டேன், ஐயா நீ சொல்றையே ராமர் கோயில் கட்டுறேன், மதுரையில கிருஷ்ணர் கோயில் கட்டுறேங்கிறிய, ஏன் இங்க கிருஷ்ணன் வந்து நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 7 காலை அடக்குனானே, அதுக்கெல்லாம் நீ காப்பாற்ற வரமாட்டியா அப்படின்னு கேட்டேன். நான் வந்த புதுசுல கம்யூனிஸ்ட் காரனை எல்லாம் போய் கேட்டேன், திமுக காரன் கேட்டேன், எவனும் வரமாட்டேன். அப்புறம் தான் ஏன்னு புரிஞ்சது, அப்புறம் சொல்றேன். அப்ப அவன் ஒருத்தன் தான் வந்து நான் பிளாக் கார்டு அடிச்சு கொடுத்தாங்க கூட அதை போட்டிருக்கேன். அவன் தான் எடுத்து பிரிண்ட் அடிச்சு போட்டு எல்லா பக்கம் காட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணான். முதல்ல அதுக்கு பாராட்டுற அந்த கட்சிக்காரன். இப்ப அதை மறைக்க பாக்குறாங்க. அந்த கட்சி நல்லது செஞ்சிருக்கான், உண்மையால நல்லது பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அங்கேயும் சில சக்திகள் உள்ள உட்கார்ந்து இருக்கு. பீட்டாவுக்கு ஆதரவான சக்திகள் மத்திய சர்க்கார்லயும் உட்கார்ந்துருக்கான். சில மந்திரிகள் பயங்கரமான ஆட்கள் வெடி உங்களுக்கு டிமானிட்டைசேஷன் கொண்டாடுவான். ஆனா இதுக்கு ஒரு சட்டம் கொண்டாட மாட்டான். 2005 இந்த பீட்டாக்காரன் கேஸ போட்டு ஜல்லிக்கட்டுல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டான். ஹலால வந்து அவன் மதம்னு காட்டி வெளியில எடுத்துட்டு போயிட்டான். இங்க இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுச்சு?
வீர விளையாட்டுன்னு சொன்னான், முடிச்சுட்டான். அவன் என்னங்கிறான், வீடியோ கேம்ல போய் விளையாட்டுக்கிறான். விளையாட்டுன்னு இது விளையாட்டுலாம் கிடையாது, வீரத்தை காட்டுற உண்மை, சந்தேகமே இல்லை. விளையாட்டுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உயிர் போறது பேர் விளையாட்டா உங்களுக்கு? உயிர் அங்க போகுது, பல உயிர்கள். ஜல்லிக்கட்டு காலை இடிச்சு 2 பேர் செத்து போயிருக்காங்க. அவசர அவசரமா இந்த மந்திரி கொண்டு போய் கட்டாயப்படுத்தி நடத்திருக்கான், தள்ளி விட்டுருக்கான், பின்னாடி இருந்து எல்லாம் மேல கொண்டு போய் 2 பேர் செத்து போயிட்டான். அது காரணம் இந்த மந்திரி தான், பொறுப்பேற்கணும். எந்த இவன் சொல்றான் என்னென்னமோ கட்டை கட்டினா அதை கட்டினா கீழே தேங்காய் நாறு பரப்புன்னு சொல்றான், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, சும்மா அரைவரையா அடிச்ச மேல விட்டான். மீடியா நம்பர் 1. இது கோயில் விழா. ஆதி கால இன்னைக்கு 2 சர்ச்சில் கூட பண்றாங்கன்னு சொல்றாங்க, இன்னைக்கு தேரோட்டம் கூட சர்ச்சில் பண்றாங்க, அதெல்லாம் நம்மளை பார்த்தா பண்றாங்க, செஞ்சுட்டு போறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. கோயில் விழா, கோயிலுடைய வாடி வாசல்ங்கிறது கோயிலுடைய ஒரு வாசல். கோயில் வாடினா என்ன? பாடி, ஆயர் பாடிங்கிறத வாடி அப்படிங்கிற சமஸ்கிருதத்துல ரெண்டும் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, கோயிலுடைய மாடுகள் உள்ள, கோயில்ல மாடு ஃபுல்லா நிற்கும். இந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து இப்பெல்லாம் அந்த திருப்பணி மண்டபம் முடிச்சு கட்டிட்டானுங்க. கிழக்கு வெள்ள கோபுரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மணல் கொட்டி இருக்கு அந்த இடத்துல. இந்த குலசேகர ராமர் சந்நிதி இருக்கும் அந்த ஓரத்துல. எந்த திசைனா திசை மறந்து போச்சு, அந்த சந்திர தீர்த்தம் இருக்கும் மட்டமா ஒண்ணு, அது பக்கத்துல இருக்கும். அதுக்கு ஒரு மணல் போட்டிருப்பான், ஃபுல்லா மணல் பரப்பியிருப்பான். அங்க மாடெல்லாம் போட்டு தண்ணி குடிக்கிற தொட்டியில இருந்தது, கல்லுலயே இருந்தது. இப்பெல்லாம் தூக்கி போட்டான், உங்களுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக. அரங்கனுடைய கோயில்ல ஆயிரக்கணக்கான மாடுகள் இருந்தது. அந்த மாடுகள் வருஷம் சின்ன வாசல் வழியா அந்த காளைகளை வெளியேற்றுற நாள். எதுக்கு அப்படின்னா, தை மாசம் கோடை உழவு ஓட்டும் நாள். அந்த மாதம் கோடை உழவு ஓட்டுறதுக்கு தையில இருந்து ஆரம்பிப்பாங்க. சித்திரை மழை வரும், சித்திரை கார் மழைன்னு பெய்யும். அது வரைக்கும் கோடை உழவு ஓட்டுறதுக்கு மாட்டுக்கு கொம்பு கயிறு போடணும். இன்னைக்கு சொல்றான் சல்லி காசை கட்டுறதான் ஜல்லிக்கட்டு, தவறு. இவன் நிறைய பேர் இருக்காங்க தமிழ், கிறுக்கு தமிழ் பண்டிதன்கள். ஜல்லி காசு என்ன, ஜல்லினா ஜல்லி காசு இப்படின்னு ஒரு திட்டம் போட்டான். அப்படி இல்லை. சல்லி அப்படின்னு என்ன அப்படின்னா, அண்ட சல்லி, முன் சல்லி, பின் சல்லின்னு இருக்கு. சல்லினா கயிறுன்னு அர்த்தம். கயிறுகள் சேர்ந்து பின்னப்பட்டதுதான் சல்லடை. ஜல்லடைங்கிற சமஸ்கிருதத்துல, தமிழ்ல இது பேர் சல்லடைன்னு வச்சிருக்கோம். ஜல்லிக்கட்டுங்கிறான் சமஸ்கிருதத்தை சொல்றான், இது நம்ம தமிழ்ல சல்லிக்கட்டுங்கிறான் சில பேரு. ரெண்டும் ஒண்ணுதான், விஷயம் ஒண்ணுதான். அப்போ இந்த சல்லடை அப்படின்னு சொல்றல, கயிறுகள் சேர்ந்து இருக்கணும், அது பேர் சல்லடை. ஜாலம், மாயா ஜாலம்ங்கிறான். ஜாலம் என்ன, ஜல்ல அப்படின்னா, சல்ல அப்படின்னா கயிறுகள். கயிறுகள் குறுக்க போட்டு கட்டியது, அதுக்குள்ளேயே எதுவும் பூந்து போக முடியாது. அப்ப என்ன, சல்லிக்கட்டுன்னா என்ன, கயிறு கட்டு. இந்த கயிற்றை எடுத்து போட்டு கொம்பு கயிறு போட்டு இழுக்கணும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 3 துள்ளல் அப்படிங்கிறான் சொல்றான். அப்படிலாம் வேண்டியது இல்லை. டெக்னிக் இருந்ததுன்னா சும்மாவே கயிறு போட்டு இழுக்க முடியும் ஒருத்தனால. இப்ப நான் 60 அடி தூரம் ஓடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உசாரா இருந்தானா ஒரே அடியில டக்குன்னு போட்டு இழுத்துருவான், சுருக்கு போட்டு இழுத்துருவான். கொம்பு கயிறு போடுது. அந்த காலத்துல மூக்கு குத்துற பழக்கம் கிடையாது, காளைகளுக்கு காயடிக்கிற பழக்கம் கிடையாது. இதை கொண்டாந்தவர்கள் முகலாயர்கள். உடக்கோல்னு ஒன்று கொண்டாந்தான். இப்போ என்னுடைய ஃபேஸ்புக்ல எல்லாம் நான் போட்டிருக்கேன், உடக்கோல். இந்த காளைகளுக்கு உடத்தட்டி விட்டா இதெல்லாம் திருடிட்டு போலாம் வெட்டுக்கு. மாடுகள், குதிரை, ஏன் மனிதர்கள் கூட உடத்தட்டி விட்டுருக்கான். காயடிச்சு விட்டு ஹிஜ்ராக்கள் சொல்லி 2 பக்கம் அவனுடைய அரண்மனையில அந்த பக்கத்து காவல் நிறுத்திருக்கான். தோத்து போனவங்கள உடத்தட்டி விட்டுருவான், காயடிச்சு விட்டுருவான். அப்படி இந்த உடத்தட்டு பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. காளைகளை தெய்வமா இங்க மட்டும் இல்ல, அசோகர் இன்னைக்கு இந்த 100 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு காசுல எடுத்து பாருங்க. அசோகர் சின்னம் இருக்கா, அதுல கீழே இந்த ஓரமா என்ன இருக்கு, ஒரு பக்கம் குதிரை, ஒரு பக்கம் திமிழுடைய காளை. அரப்பா மஞ்சள் இருந்து இருக்கு, அசோகர் வருது. இததான் கும்பிட்டு இருக்கான். பசுபதி சீல்னு பார்த்துருக்கிறோம். அரப்பா மஞ்சள் அப்படி ஒரு சமணங்கால் போட்டு இருக்கேன், இப்படி உடம்புல இப்படி இப்படி இப்படிலாம் நம்ம போட்டிருக்கு. அது என்னது, விபூதி. பாசுபத விரதி. பாசுபத விரதம் இருக்கவன் அவனுடைய கடமை என்ன, கோமணம். கோமணமே இல்லாம இருப்பான் சில சமயம் அமனமா. உடம்பு பூரா விபூதி, மாட்டு சாணியில இருந்து எடுத்த விபூதி, பசுனுடைய விபூதி பூசி சிவபெருமானவே வாழ முயற்சி பண்றது பாசுபதி. பாசுபத விரதம் அப்படின்னு பேர். இங்கேயே இருந்திருக்காங்க. இங்க நம்ம 2 பேர் இருக்காங்க.
அப்படிப்பட்ட விபூதி, பசுபத விரதம், பசுபதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இவங்க என்ன பண்ணாங்க, பேட்டாக்காரங்க இதெல்லாம் பார்த்தான், இவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு, சிம்பிளா ஒன்று பண்ணுவோம், கேஸை போட்டு முடிப்போம், அதுக்கு மேலே பேட்டை எப்படி உள்ள வந்தான்னு பார்க்கணும். நான் கட்சி பேர் சொல்லல, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எந்த கட்சி இன்னும் கொஞ்ச நாள்ல. நம்மளெல்லாம் முன்னேற்றத்துக்காக இருக்கிற ஒரு கழகம். அந்த கழகம் இந்த 2G ஊழல்னு ஒரு பண்ணா ஒருத்தன், அவன் பேரையும் நான் சொல்ல, நீங்களே தெரியும் உங்களுக்கு அவன் பண்ணவன் பேரு, கேஸ் எல்லாம் போட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த மந்திரி என்ன பண்ணாரு, பீட்டாக்கு அனுமதி கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா, நெட்ல எல்லாம் போட்டாங்க, பசங்க கண்டுபிடிச்சு போட்டாங்க, எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆதாரம் எடுத்துட்டாங்க பசங்க. அவன் காலத்துல தான் கொடுத்துருக்கான், பேட்டாவுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். அமெரிக்காவில் தீவிரவாத அமைப்பா இருக்கிறத கண்டுக்காம பேட்டாவுக்கு அனுமதி, இங்க சேது சமுத்திர திட்டத்துக்கு அனுமதி. இது வந்து யுனெஸ்கோனுடைய உயிரியல் ஜோன். இங்க வந்து இதனாலதான் நமக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. பே ஆஃப் பெங்காலுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் நடுவில் ஒரு பாலம், ஒரு அணை மாதிரி தடுத்து நிக்குது. அதை உடச்சு விட்டா அந்த சுடு தண்ணி பூரா, வான் கரண்ட் பூரா அந்த பக்கம் போய் மழை பெய்யாதுங்க. இத அதுக்கு கிளியரன்ஸ் இப்படி இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கவர்மெண்ட்ல. அப்ப இந்த மந்திரி என்ன பண்ணா, பீட்டாவுக்கு அனுமதி கொடுத்தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மந்திரியினுடைய சக மந்திரி ஒருத்தங்க, ஒரு அம்மா, இந்த கழகத்தினுடைய ஒரு தாய், அவங்க என்ன பண்ணாங்க, ஜல்லிக்கட்டை காப்பாத்துறாங்களாம். அப்ப யாருமே அதை அழிக்க சொல்ல. நம்ம ஈரோடு அப்ப கூட வந்து ஒருத்தர் வந்தார், அவர் ராட்சேலுடைய நேரடி ஏஜென்ட், முன்னாள் பாதிரியார், இப்ப இருக்காரான்னு தெரியல, அவர் வேற நான் சொல்ல, நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. சொன்னா அவன் கேஸ் போடுறான்னு குதிப்பான், போட்டு போறான் மேல, எத்தனையோ கேஸ் பார்த்தாச்சு. அப்ப அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நம்ம திருப்பூர், நம்ம ஈரோடு இப்படி நடத்தினான். நான் பரவாயில்லையே, இந்த கழகத்துக்கான திருந்திட்டான் போல் இருக்கு, நாட்டு மாட்டுக்கு விழா போடுறானே பார்த்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த பக்கம் பேட்டாவுக்கு அனுமதி கொடுத்தவன், இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கையில அனுமதி, இந்த கையில ஜல்லிக்கட்டு, இந்த மாடுகளை காப்பாத்துறேன்னு சொல்லி இங்க அறக்கட்டளைகள், பவுண்டேஷன்கள் ஆரம்பிச்சான். நம்ம திருப்பூர்னு போட்டு மாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி கிளம்பி சுத்திட்டு இருக்கான். திமுக மெம்பர் அவன்லாம், பேரை சொல்லிட்டேன் நான், வாய் தவறி, பரவாயில்ல. அவன்லாம் அந்த கட்சியினுடைய மெம்பரா இருக்கான். அந்த மெம்பரா இருந்துகிட்டு கட்சிக்கு சீட்டும் கேட்டான். நீ மாணவர் போராட்டம் சொன்ன, ஏன் தோத்து போச்சு தெரியுமா? சொல்லட்டுமா நானு, எவனையும் கட்சிக்காரன் விட மாட்டீங்க, ஸ்டாலின் விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தர் விட்டீங்க பாருங்க, அதான் நீங்க பண்ண தப்பு. அவர் திமுகனுடைய, அவங்க தாத்தாவே ஒரு மந்திரி, அவர் கால்நடை ஆராய்ச்சி மையம் வச்சுட்டு இருக்கான்னு போட்டிருக்காரு. அதையும் கனிமொழி தான் ஆரம்பிச்சு கொடுத்தா, அதுக்கு ஆதாரத்தெல்லாம் போட்டாங்க பசங்க, நாங்க போடல, அவன் போட்டான் கண்டுபிடிச்சு. இப்படி ரெண்டு பக்கம் டிராமா நடக்குது, ஜனங்களே புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பக்கம் வந்து விளையாடுவோம். நீங்க முன்னோர்களுடைய பாதையில போங்க, எதையும் பார்க்காதீங்க. ரெண்டு பக்கம் டிராமா நடக்கும், ஆட்டம் பாட்டம் கேளிக்கைகள். ஒரு பக்கம் பீட்டா கேளிக்கை, ஒரு பக்கம் இந்த கேளிக்கை, அதுக்குள்ள ஜாதியை கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில் என்னன்னா மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணுவான். இந்தியாவில் எப்பவுமே தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை பண்ணலாம், மத பிரச்சனைனா எவனும் வரமாட்டான். முஸ்லீம் எதுக்குறாங்க, கிறிஸ்டின் எதுக்குலாம் எவனும் வரமாட்டான். ஏன்னா இங்க இருக்க அவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை பண்றது இல்லை, இருக்காங்க. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பக்கம் இருந்து சில அந்தனர் குலத்தில் பிறந்தவர்கள், அவங்க அந்தனர்களெல்லாம் அவங்க வாழ்றதெல்லாம் கிடையாது, ஐயரா வாழணும், உட்காந்து கோயில பூஜை பண்ணி மந்திரத்தை சொல்லி வாழணும். அவனுங்களை இந்த பக்கம் போடுறது, இந்த பக்கம் திராவிடன்னு போடுறது. இப்படி போட்டா நீங்க என்ன நினைச்சுக்கீங்க, ஓ ஐயர்கள்லாம் சேர்ந்து ஜல்லிக்கட்டு எடுத்து பாக்குறாங்க. இந்த பக்கம் தமிழர்கள், இந்த அம்மா, அது வேற ஒரு அம்மா இருக்கு பார்த்து நான் சொன்ன பாருங்க, அந்த அம்மா அது அந்த பாதிரியாரு, முன்னாள் பாதிரியாரு, அப்படின்லாம் ஒரு மையம் வச்சிருக்காங்க மெட்ராஸ்ல. அந்த மையம் அது ஃபாரினுக்கு பணம் வருது, ஃபோர்டு ஃபவுண்டேஷன் பணம் தானான். எதுக்கு? ராட்சேலினுடைய அல்லக்கை, அவன் பேர் தான் ஃபோர்டு ஃபவுண்டேஷன். அவன் பணம் கொடுக்குறான், ஓப்பனா போட்டிருக்கான், நீங்க போய் பாருங்க. ஆர்எம்ஆர்எல் ரோஜா முத்தையா லைப்ரரின்னு போட்டிருக்கான், போய் பாருங்க. ஆர்எம்ஆர்எல் அவனுடைய வேலை என்னன்னா, இந்த பக்கம் பீட்டா மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டு ஆராசா இந்த பக்கம் டிராமா விடுறான். இந்த போராட்டத்தை முடிச்சவனே இந்த கட்சிக்காரன் தான், நீங்க தெரிஞ்சுக்கங்க.
இவன் பூந்து இவனுடைய பப்ளிசிட்டி தான் நல்லவனா அப்படின்னு காட்டுறது. இன்னொரு பக்கம் தான் ஒரு மந்திரி கூட மத்திய அம்மா கேட்டது மந்திரி, இவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, பிஜேபி காரங்க லேட் பண்ணிட்டாங்க, இவங்களே நான் தப்பு சொல்லுவேன், இவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் லேட் பண்ணிட்டாங்க, நான் முதலே சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட எவனும் வரமாட்டேங்கிறான் நீங்களாவது பாருங்க அப்படின்னு. இவங்களும் வேணே லேட் பண்ணாங்க. அதுல சில திட்டு பசங்க இருக்காங்க அதுக்குள்ளேயும். அப்ப என்ன பண்ணாங்க, திமுக கட்சிக்காரங்க இன்னைக்கு போராடுறாங்க, இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்க நீங்க உள்ள விட்டீங்க போராட்டத்துக்குள்ள, அதனாலதான் உங்களை சூடேற்றி விட்டான் வந்து மைக்ல நாட்டு மாட்டு நன்மைகளை சொன்னான், உங்களை வந்து சூடேற்றி விட்டு போறான் பசங்களை. இன்னைக்கு சூடேற்றிட்டு டெல்லியில போய் திரும்பி வந்து போராட்டம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இவரே ஒரு சட்டம் எழுதாராம். இவன்லாம் சட்டம் எழுத தெரிகிற அளவுக்கு அறிவாளி கிடையாது. ஒரு சொத்தையான ஒரு சட்டம் இப்ப போட்டிருக்க சட்டம், இது உறுதியா கோர்ட்ல நான் உங்களை எல்லாம் போராட்டம் சொல்ல மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஒரு சொத்த சட்டம். இந்த சட்டம் சப்ஜுடிஷியல் இருக்கு கோர்ட்ல. சரி, கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்களா? ஆமாம். அது தெரியுங்கிறீங்களா? யார் நடத்துறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டு நடத்துது. இன்னைக்கு இருக்கிற இங்க இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அங்க இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டும் அப்பீல் பண்ணிருக்கு, நடத்திட்டு இருக்கு. அவனும் இதை வந்து மதம்னு சொல்லியிருந்தா வெளியில வந்திருக்கும். கோயில்பா, கோயில் விழான்னு சொன்னா முடிஞ்சிருக்கு மேல. கோயில்லாம் நடக்குது தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ நாங்க வக்கீல் எல்லாம் வளைஞ்சோம், போய் கேட்டோம் வக்கீல எவ்வளவுங்க ஆகும் அப்படின்னு கேட்டோம். இங்க இருக்கிற தமிழன் சொல்லிக்கிறான் பாருங்க வக்கீல்கள், ஒரு தமிழன் இதுக்கு வரமானிட்டான். 40 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் ஓப்பனா கிட்ட. பில்லு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். எவனுக்கா எவன் தலையில கட்டி விடலான்னு பார்த்தேன். அதை யாரும் ஆர்வமா இருக்கா, 5 லட்சம் கொடுக்குறானா 10 லட்சம் கொடுக்குறான், அவன் நீ போய் செலவு கொடுக்கியான்னு பாங்கன்னு பார்த்தேன். பில்லெல்லாம் கொடுக்க மாட்டான், 1 லட்சத்துக்கு தான் கொடுப்பாங்கிறான். அப்ப நான் என்ன பண்றது? அப்ப 40 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? நான் வசூல் பண்ண மாட்டேன். அப்போ இந்த சேது சமுத்திரத்தை திட்டம் நிறுத்தினது முட்டாள் திட்டம். இந்த திட்டம் இதையும் இந்த முட்டா பள்ளி தான் பண்ணானுங்க. இவன் குழந்தை மட்டும் நல்லாவா இருக்க போகுது? இப்போ போய் அந்த திட்டத்தை நடத்தின திட்டத்தை எதிர்த்த சுப்பிரமணிய சாமி இருந்தார். நீங்க எல்லாம் கூட எல்லாம் வில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் அவரை தமிழ் பொறுக்கின்னு சொல்லிட்டாராம். தமிழ் பொறுக்கின்னு சொன்னா அவனும் தமிழன் தானே, அப்ப அவனும் பொறுக்கி தான். ஞாபகம் வச்சுக்கங்க. ஏதோ வாய் தவறி சொல்றதுதான். அவன் சொன்னது யார? இங்க இருக்கிற அந்த மந்திரிய யாரு நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த இப்ப தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அந்த மந்திரி தான் ஆள் செட் பண்ணி உள்ள வச்சு உங்களுக்கு எல்லாம் நேற்று உதவ வாங்கி கொடுத்தான். உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் அனுப்பி உங்க போராட்டத்தை கலைச்சு இந்த நடிகைகள் எல்லாம் வந்து உள்ள விட்டு ஆதரவு தெரிவிக்கிறானா நடிகள்லாம். ஏன் அவன் சம்பளத்தை ஒரு பாகத்தை கூட, ஏன் நீ ஒரு 10 மாடு வாங்கி வளர்த்தேன் நடிகன், நீ ரொம்ப ஒழுக்கமா, நீ எதுக்கியா உன் ஆதரவு எவையா கேட்டாங்க? இதெல்லாம் கட்சிக்காரன் தூண்டி விடுறான். இதெல்லாம் ராட்செயலினுடைய அல்லகை கட்சிகள். எல்லா கட்சிகளுமே 1-2 நல்லா இருக்கான் சில கட்சியில. அப்படி ஒருத்தர் தான் நான் பார்த்த விதத்துல, மற்ற விஷயத்துல அப்படியே தெரியாது எனக்கு. நான் கேட்டோம், சுப்பிரமணிய சாமி தான் இருக்காருங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. நாங்க ஐயா கேஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டோம். ஜல்லிக்கட்டு பேரவை நாங்களாம் தான் கேட்டோம். நான் மட்டும் இல்ல, நாங்க பண்ண ஆராய்ச்சி விஷயம்லாம் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சொன்னேன். இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டார். நீங்க எந்த ஊருக்காரர் அப்படின்னு கேட்டேன். நான் மதுரைக்காரன் அப்படின்னாரு. அவர் பாவம் அந்த குழந்தை மாதிரி தான் பேசுவார் தமிழ், இந்த ஐயர் வீட்டில் பேசுற தமிழ் மாதிரி தான் பேசுவார். நான் மதுரைக்காரன் அப்படின்னாரு. எங்க எந்த ஊருங்க அப்படின்னா, சோழவந்தான் தான் எங்க ஊரு அப்படின்னாரு. சரி ரைட்டு, அது எங்க இருக்குது அப்படின்னா, தெரியலையே அப்படின்னாரு. அலங்காநல்லூர் பக்கத்துல தான் இருக்கு. உங்க ஊர் ஃபங்க்ஷன் தான், உங்க தாத்தனும் மாட்டனும் நடத்தின ஃபங்க்ஷன் தான் அது. சொல்ல போனா உங்க தாத்தா, இவங்க தாத்தா சுப்பிரமணிய சாமியுடைய தாத்தா ராமப்பையர் திருமல நாயக்கரனுடைய மந்திரியா இருந்தவர். முப்பாட்டன் 6-7 ஜெனரேஷன் 10 ஜெனரேஷன் கூட இருக்கும். 10 தலைமுறைக்கு முன்னாடி மந்திரியா இருந்திருக்காரு. அவர் தான் இந்த ஜல்லிக்கட்டை காப்பாத்தி முகலாயத்தினுடைய படையெடுப்புல இருந்து காப்பாத்தி எங்களுக்கு கொடுத்தவரு. நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் காசெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, எங்கனால டெல்லி கூட வர முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போடுறதுக்கு. எங்களுக்கு எல்லாம் காசு இல்ல, எங்க சோத்துக்கு நான் வழி பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். 40 லட்சம் 50 லட்சம் எங்களால் செலவு பண்ண முடியாது. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், இது எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க, நான் போடுறேன். ஐயா இது கோயில் விழா, நீங்க போடுறீங்களே விராட் ஹிந்து சங்கம்னு போட்டிருக்காரு. இந்த இந்து மதத்தினுடைய ஆணி வேறே நீங்க மாடுதான் சொல்றீங்க.
போன 6 மாசத்துக்கு முன்னாடி ஜந்தர் மந்தர் டெல்லியில நாட்டு மாடுகளை தேசிய விலங்கா அறிவிக்கணும், பாஸ் இண்டிகஸ் தேசிய விலங்கா அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணானுங்க. எல்லா குரூப் வந்திருந்தான், மதச்சார்பெல்லாம் கிடையாது, எல்லா குரூப்பும் வந்திருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் பேர் வந்திருந்தா. இங்க அது மேட்டரே வரல. இங்க இருக்கிறவன் ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரியாம நம்ம முட்டாளா பண்ணி வச்சிருக்கான இதே குரூப். இந்த குரூப் தான் யாரு, நம்ம பழைய பாண்டி இருக்கிற ஒருத்தர் ஆட்டோல ஏறிட்டு வருவார் போராட்டத்துக்கு. ஆனா இவன் மந்திரி போய் அங்க பேட்டாவுக்கு அனுமதி கொடுப்பான். இந்த பக்கம் அந்த தலைவருடைய தங்கச்சி போய் இது பண்ணுவா, காளையை காப்பாத்துறன்னு சொல்லி அவர் அமைப்பு ஆரம்பிச்சு. நல்லா கவனிங்க, இந்த பீட்டாவும் இந்த அமைப்பு தான் உங்களுக்கு வெளிப்படையா மோதிக்கிற மாதிரி டிராமா போடுவான். நல்லா பாருங்க, இவன் 2 பேரும் டிராமா தான் போடுவான், கேஸ் மட்டும் போடவே மாட்டான். நோட் த பாயிண்ட். தமிழ் மக்களே, உங்களுக்கு மண்டையில மூளை நிறைய இருக்கு. உங்களுக்கு உலகம் பூரா போய் எல்லா நாட்டிலும் இருக்கீங்க, எல்லா நாட்டுக்காரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதை இவன் சொன்னானே, இந்த கால்நடை ஆராய்ச்சி பண்றவன்லாம் இந்த மந்திரிக திமுக காரன் இருக்கானே, நீ போய் ஒரு கேஸை போன, ஏன் நீ போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட. இங்கிருந்து ஐடியா தான் கொடுப்பாரு அவங்க தலைவர், படுத்துக்கிட்டே அந்த தலைவர். இப்போ அந்த தலைவர் வந்து படுத்துக்கிட்டே இப்போ ஐடியா கொடுத்தாரு. இதை கலாச்சாரம்னு காட்டுங்க, வீர விளையாட்டுன்னு காட்டுங்க. ஏய்யா, எங்க கண்ணன், நீ எல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே கண்ணனை நாங்கள் கும்பிட்டு தான் இருக்கோம். எங்க கண்ணன் விளையாட்டு அது விளையாட்டு இல்ல, இது வீரத்தினுடைய சோதனை. வீர விளையாட்டுன்னு ஒன்று இருக்கா? வீரம்னாவே சீரியஸ் மேட்டர். அது என்ன வீர விளையாட்டு? வீரம், அவ்வளவுதான். சரி, இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டாரு சுப்பிரமணிய சாமி கேட்டாரு. அப்ப நாங்க சொன்னோம், அவர் நோட் பாயிண்ட், அவர் ஒருத்தர் தான் கேஸ் நடத்திட்டு இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எல்லாம் செருப்பை கட்டி அடிக்கிறீங்க. அவரை 40 லட்சம் ரூபாய் வாங்குறவன் ஓசியில வாங்கி நடத்திட்டு இருக்காரு ஒரு கேஸ. அந்த ஆளை பத்தி தவறா இந்த கட்சிக்காரன் தான் போடுறான், இந்த குறிப்பிட்ட கட்சிக்காரன். அந்த ஆளு நல்ல பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகா வேலை செஞ்சிருக்காரு, அழகா கேஸ் போட்டாரு. கிண்டல் விட்டுட்டு இருந்தான், போய் வீடியோ கேம் விளையாடு ஜட்ஜு. நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், 10 வருஷமா அந்த கேஸ் மேட்டர் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு பேரவக்காரங்க செய்யறாங்க, கூடவே நாங்களும் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அவங்களும் தவறிட்டாங்க. இந்த கட்சிகள் 2 திராவிட கட்சிகளுடைய பேரத்தை கேட்டுக்கிட்டு, இது கோயில் விழா, மத விழா, இதுக்குள்ள நீ வரக்கூடாது, ஹலால் எப்படி மத இதோ சடங்கோ அந்த மாதிரி இதுவும் மத சடங்கு, நீ வராத அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும் அந்த வேலையை. அப்ப இவங்க அதை பண்ணாம வேணும்னே விட்டான். கடைசியில நாங்க சுப்பிரமணிய சாமி விட்டு கேஸ போட்டோன்னே இவனும் ரிலீஜன் குதிக்கிறான், தமிழ்நாடு ப்ராசிக்யூட்டர். ஆனா எப்படி ரிலீஜன் சொல்ல மாட்டேங்கிறான். எப்படின்னு சொல்லணும்ல, மதம்னா நீ ஒரு புஸ்தகத்தை காட்டு, ஒரு பாட்டோ, ஒரு பாசுரமோ, ஒரு நாயன்மார்களுடைய பதிகமோ, ஒரு சங்க இலக்கியமோ, ஒரு பாகவத கதையோ ஏதோ ஒன்று காட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா அது காட்டுனாதான் இவங்க திராவிட கட்சி ஆடி போயிருமே. இவங்களுக்கு தான் அதெல்லாம் பிடிக்காது. ஆனா இவங்க போய் மஞ்சள் துண்டு போட்டுக்குவாங்க, இவங்க கோயிலா போய் பிறண்டு விழுந்து கட்டி பிடிச்சி அழுவுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாம மட்டும் சாமி கும்பிடக்கூடாது. ஏன்னா அது முன்னோர்களுடைய வழிபாடாச்சே, முருகனையும் கண்ணனையும் கும்பிடக்கூடாது. அப்புறம் ஒருத்தன் கேட்கறான், கண்ணனுக்கு நம்மளுக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்கறான். இதை போய் தென் மாவட்டத்தில் கோணார் இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு, நீ வீடு திரும்புறியான்னு பார்க்கலாம். அவனா சொல்றான், நான் கண்ணனுடைய குழந்தை, கண்ணன் எங்க வம்சத்துல வாழ்ந்தவன், பிறந்தவன், இந்த மண்ணுக்கே கடவுளானவன். பரவாயில்ல, அந்த யாதவர் பேரவே இன்னும் இருக்கார், தேவநாதமா என்னமோ, அவர் தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, அந்த விஷயத்துல அவர் சொல்றாரு, நாங்களாம் கண்ணனுடைய பேரங்கள், பேரம்பேத்திகள் அப்படின்னு தைரியமா சொல்றாரு, பாராட்டினவரை. அப்போ இந்த பீட்டா அமைப்புக்காரன் எப்படி வந்தா எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ ராட்சைலுடைய இயக்கமாக இது நடந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்தது யாரு அப்படிங்கிறது, அது அந்த கட்சி பேர் உங்களுக்கு தெரியும். சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கிறான். எங்க தாத்தனும் அந்த கட்சியில தான் இருந்தான். அந்த காலத்துல சுதந்திர காலத்துல வரைக்கும் இருந்தான். சுதந்திரம் வெளியே வந்துட்டான். இந்த நேரு மாமான்னு ஒருத்தர் வந்தார், மாட்டு வெட்டுறதுக்கு இன்னும் நிறைய கூடத்தை திறந்து விட்டாரு. முற்போக்கு மாமா அவர், அதுதான் மாமான்னு பேர் வச்சிருக்காங்க அவருக்கு. அந்த மாமா என்ன பண்ண, மாமானுடைய கட்சி, அந்த மாமா கட்சி என்ன பண்ணாங்க, ஜெயராம் ரமேஷ் இருந்தார். அப்போ நல்ல அறிவான ஆள் தான், அதெல்லாம் ஒன்று நான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான் இந்த கட்சி சொன்ன மாதிரி இன்னொரு கட்சி, நம்ம ஊர் உள்ளூர் கட்சி, முன்னேற்ற கட்சி, அந்த கட்சி மாதிரி முட்டா பசங்க கிடையாது. 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவங்க கிடையாது. ஜெயராம் ரமேஷ் நல்ல பிரெயினி ஃபெலோ. அந்த ஆள் என்ன பண்ணாரு, அந்த ஆளையே கையை பிடிச்சி முறுக்கினானா பணம் கொடுத்தானான்னு தெரியல, அவரு கிளியரன்ஸ் கொடுக்குறாரு. எது, பட்டியல் இருந்து
காட்சிப்படுத்தக்கூடாத விலங்கு. அடுத்தது ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாடு கவர்மெண்டுடைய சதி என்ன? இது என்ன காட்சிப்படுத்துறதுக்கு என்ன சர்க்கஸ் ஐயா நடக்குதுங்க? கோயில் விழா ஐயா, உயிரை கொடுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா பரம்பரையா. நீ என்ன சர்க்கஸ் விளையாட்டு காட்டுறமா நாங்க உனக்கு? அமெரிக்கால இருந்து டூரிஸ்ட் வருவானா டவுசர் போட்டுக்கிட்டு, பொம்பளை வருவானா டான்ஸ் ஆடிக்கிட்டு வெள்ளக்காரி, அவளுக்கு வந்து திடல் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு தான் ஜட்ஜி கேட்கறான், இது என்ன கிளாடியேட்டரியல் ஸ்போர்ட், ரோம்ல நடக்கிற கிளாடியேட்டர் படம் மாதிரி இருக்கான்னு கேட்கறான். முதல்ல ஜல்லிக்கட்டு பேரவைக்காரங்களாம் தெரிஞ்சுக்கங்க, எந்த பயலையும் உள்ள விடாதீங்க. முதல்ல ஃபாரின்காரன் இந்த கேமராவை கேமரா புடுங்கி வைங்க. கோயிலுக்குள்ள போட்டோ எடுக்கக்கூடாது சட்டம் தெரியுமா உங்களுக்கு? இது கோயில் இடம், இது கோயில் விழா. போட்டோ எடுத்தா கையை ஒடிச்சிருவோம், கேஸ் கொடுத்துருவோம், புடிச்சு தூக்கி வீசிடுவோம் வெளியில. எங்க கடவுள் அந்த மாடு என்ன பூஜை பண்ணி அனுப்புறோம் வெளியில, தாய் மாடுன்னு. அந்த கோயிலுடைய மாடு அது சாமி, அந்த சாமியே வரதா ஐதீகம். சாமி போட்டோ எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. நீ எதுக்கு போட்டோ எடுக்க? நீ பண்ண தப்பு தான். பேட்டாக்காரனுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல காசு அடிச்சு தின்னீங்களடா, வலிச்சு திராவிட கட்சிக்காரன். அப்ப அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணாமல கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு ஒன்னும் பண்ணல. நாங்களாம் கருத்து சொன்னோம். மறைந்த முதல்வர்லாம் சொல்றான், அவங்க எல்லாம் என்னென்னமோ பண்ணாங்கிறான். அவங்களுமே அதை கண்டுக்கல. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவன் மறைஞ்சாலும் மறையினாலும் இருந்தாலும் இல்லைனாலும் இது நடக்கணும். வா, இல்லைன்னா குழந்தை பெக்காதீங்க. நாட்டு மாடு வளர்த்தாதவங்க குழந்தைய பெக்காதீங்க. அதெல்லாம் நாளைக்கு நாதாரியே அலைய போகுது. உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இளைஞர்கள், சின்ன பசங்க, அவன் என்னோட குழந்தைக்கு நாளைக்கு கல்யாணமா எனக்கு குழந்தை வந்ததுன்னா எந்த பால் குடிக்கணும்னு வருத்தப்பட்டு செய்யறான். இந்த கிழவி எல்லாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்களும் வாங்க, இறங்குங்க. களத்துல எல்லாம் இறங்கி நீங்க போராட வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்ச நாள் அதே சட்டம் போய் கோர்ட்டுக்கு போகும். இப்ப கேவியட் 56 கேவியட் 57 எத்தனை கேவியட் போட்டிருக்கானுங்க? 67 கேவியட் போட்டிருக்கான். அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சட்டம் நிக்காத சட்டம்னு. எதுக்கு 67 கேவியட்? ஒய்யார கொண்டையா தாளம் பூவா உள்ள இருக்குது ஈரும் பேணுங்கிற மாதிரி. கொண்டை பெருசாத்தான் அழகாத்தான் இருக்கு, உள்ள ஈரும் பேணும் உள்ள உட்காந்துருக்கு. இந்த சட்டத்தை எழுதி கொடுத்தோன்னு இந்த முட்டாள் குரூப் தான். எந்த குரூப்பு? நம்ம ஆராய்ச்சி மையம். உங்ககிட்ட வந்து பேசினாரே 2-3 பேர், ஒரு கூத்தாடி, ஒரு ஆராய்ச்சி, அப்புறம் ஒரு கிழவன். அந்த கிழவன் பல ஜனமொழியா நடத்திட்டு இருக்கான் ஜல்லிக்கட்டு. இந்த 3 பேர் வந்து நிறுத்திட்டு போயிட்டான். கடைசியில் வன்முறையா மாத்தி விட்டாங்க, வந்து தூண்டி விட்டு போயிட்டாங்க. எல்லாம் வந்து கம்முன்னு பொட்டாட்ட ஓரமா உட்காந்து பொடு 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 பொடுன்னு குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அங்க கருச்சட்டை போட்டு வந்து கத்துறான் ஆளு வாழ்னு. அப்புறம் தமிழ் கலை இலக்கியம்ங்கிறான், உட்காந்து டிங்கு டிங்குன்னு அடிக்கிறான், தப்பட்டை பறை அடிக்கணுங்கிறான், என்னென்னமோ அவனையெல்லாம் உள்ளு விட்டீங்க. அது நீங்க பண்ண தப்பு. மாணவர் போராட்டம் மாணவர் நிறுத்துங்க. மாட்டை பத்தி பேசுறியா உள்ளவா, இல்லைன்னா ஓடி போயிரு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கணும். கலை இலக்கியம் சிலம்பாட்டம் கத்தி சுத்துறதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் வெளியில வச்சுக்கோ. நாங்க ஆனா வெளியில வந்து வேடிக்கை பார்க்கறோம். உள்ள போராட்டத்தில் விட்டது அவன் உள்ள நல்லா நோட்டம் பார்த்துட்டு போயிட்டான். அதனாலதான் உதவாங்க நீங்க எல்லாரும் நேற்று. தமிழ்நாடு போலீஸ் இதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவன் கொடுத்த கடமை செய்யறான். அவனும் உத வாங்கினான். உங்களையும் அவனையும் உத வாங்கி வைக்கிறான். நீ அவனை உதைக்கிறீங்க, அவனை உதைக்கிறான். ரெண்டுமே வேஸ்ட். நேற்று நீங்க உத வாங்கினது வேஸ்ட், அவன் உதைச்சதும் வேஸ்ட். என்ன காரணம் அப்படின்னா, எவனோ அம்ப விடுறான், நீங்க இங்க அடிச்சுட்டு கிடக்கிறீங்க, ஜனங்க மண்டை உடச்சிட்டு வந்துருக்கீங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா போய் அடிச்சுக்காதீங்க. அழகா கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜட்ஜி சொன்னா வீடியோ கேம் விளையாடு, அது என்ன சொன்னானுங்க? அது இன்னொன்னு என்னமோ சொன்னானே, இல்ல இந்த கார் ரேஸ், ஃபார்முலா 1 ரேசிங் போய் பாரு அப்படின்னா. நான் ஃபார்முலா 1 ரேசிங்னா அதான் டிவி வாங்கி கொடுப்பியான்னு அவன் கேட்கறான். கேண்டி கிரஸ் விளையாடுவான்னு கேட்கறான். தூண்டி விடுறான் அந்த பசங்களை ஜட்ஜுக்கு எதிராக. ஜட்ஜு மரமண்டையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு சட்டம் தான் தெரியும். கவனை போட்டுட்டு குழுக்குள்ள உட்காந்து ஃபேனை போட்டு உட்காந்துட்டு அதைத்தான் படிச்சுட்டு இருப்பான். அவன் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்த போறானா, சாணி எல்லாம் போறானா? அவங்ககிட்ட கரெக்டா போய் சொல்லணும் என்ன நடக்குது. அவன் ராட்சியலாவே இருந்தாலும் சரி, கொலேஜியம் சிஸ்டம் வச்சிருக்கான், அதை பத்தி பேசினா கதை வந்துடும். ஜட்ஜுகள் செலக்ஷனே தவறான முறையில் தான் நடக்குது இந்த நாட்டில். மற்ற நாட்டிலாம் வந்து கவர்மெண்ட் தான் ஜட்ஜ் அப்பாயின் பண்ணுது. இந்த நாட்டில் ஜட்ஜ் அப்பாயின் பண்றான். வெள்ளக்காரன் காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கான் அந்த பரம்பரையா அந்த ஜட்ஜுகள். அவன் பையன் அவன் பையனுக்கு போட்டு கொடுப்பான், இவன் பையனுக்கு போட்டு கொடுப்பான். இந்த ஜட்ஜு உட்காந்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சு போண்டா சாப்பிட்டு வீடியோ கேம் விளையாடு. இவன் எல்லாம் யாரையா கேட்டா வீடியோ கேம் விளையாடுறதா இல்லையா? நக்கல்லாம் இருக்கு அவனுக்கெல்லாம் இவங்க பார்த்தா அப்படின்னு இவன் கேட்டு உங்களையெல்லாம் தூண்டி விடுவான்.
இந்த ஜட்ஜு கரெக்டாக சொல்லலாம்ல, இங்க பாருங்க இது எங்களுடைய கோயில் விழா, ஹலால் எப்படி நீங்க விட்டீங்க சுப்பிரமணிய சாமின்னு அதே ஒன்னே தான் சொன்னேன். ஐயா இது கலாச்சாரம் நம்ம வீர விளையாட்டு இதெல்லாம் சொன்னீங்கன்னா பத்தாது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா தோத்து போயிடும் கேஸு. விளையாடுனா விளையாடுமா போய், கலாச்சாரம் வேற கலாச்சாரம். அப்படி பார்த்தா குழந்தை திருமணம் பண்றதுதான் கலாச்சாரம் கிண்டல் விட்டான். அப்புறம் என்னங்கிறான் இவன் மதம்னு சொல்லிட்டான். தமிழ்நாடு கவர்மெண்ட் இவன் நாங்க எழுதி கொடுத்தது காப்பி அடிச்சு எங்க அப்படை வீட்டு வாங்கி படிச்சுட்டான். படிச்சுட்டு தமிழ்நாடு ப்ராசிக்யூட்டர் 50-40 லட்சம் 50 லட்சம் வாங்குவான் காசு. எப்படியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அது ஆஃப் பில்லு வாங்குவான்னு நினைக்கிறேன். அந்த ஆள் என்னங்கிறான் மதம், ஆனா எனக்கு எப்படி தெரியாதுன்ட்டான். எப்படி மதம்னு எப்படி நான் சொன்னேன் எப்படின்ட்டு. அப்படி இந்த உள்ள அந்த பாகம் கொடுத்துருக்குது அந்த இதெல்லாம் இங்க வச்சிருக்கும் இந்த அங்க 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 உள்ள முன்னாடி இருக்கும்போது விநாயகர் படத்துக்கு அப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க பார்த்தாதான் நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க ஜனங்கிட்ட. சும்மா அப்படியே போராட்டம் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இது சுப்பிரமணிய சாமி உள்ள போனோடனே ஒரே மேட்டர் தான் கேட்டார். ஹலால் நீங்கள் அனுமதிக்கும் பொழுது மத உரிமை தானே அது, அதை அனுமதிக்கிறீங்களா சட்டப்படி கான்ஸ்டிடியூஷன் படி அது கரெக்ட், நம்ம சட்ட அமைப்பு படி அது கரெக்ட், ஹலால் பண்றது கரெக்ட். ஏன்னா அது குர்ஆன்ல போட்டிருக்கான். அதே போல இந்த எங்க எங்க கோயில் இருக்கிற புஸ்தகத்திலையும் நாம போட்ட கோயில் என்ன புஸ்தகம் இருக்கும்? கிருஷ்ணா புஸ்தகம் தான் இருக்கும். என்ன புஸ்தகம்? அதை கொண்டாங்க, அதை கொண்டாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் 4000 பாட்டு பாடிருக்காங்க ஆழ்வார்கள். எதுக்கு? சும்மா மார்கழி மாசம் பாடிட்டு சப்பலா கட்டை எடுத்து பஜனை பண்ற போக மட்டும் இல்ல, இப்படி கேஸ் போடுறதுக்கு தான் பாதுகாத்து வச்சிருக்காங்க. பாருங்க 4000 திவ்ய பிரபந்தம் 4 புஸ்தகத்துல போட்டிருக்காங்க 4000 பாட்டு. இங்க பாருங்க கிட்ட கொண்டாங்க, அப்பதான் தெரியும். இந்த புஸ்தகங்கள்ல என்னென்ன பக்கத்தை நான் மடிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த மடித்து வைத்திருக்கும் பக்கங்கள் ஒவ்வொன்றா காட்டிட்டு இருக்க முடியாது. சின்ன விட 7 காலை அடக்கினார். இந்த மடிச்சு வச்சிருக்க பக்கங்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு எழுதி கொடுத்தது நாங்க. நாளைக்கு கோர்ட்டுக்காரன் பல்ட்டி அடிச்சா இந்த வீடியோ எடுத்து காட்டுங்க ஜனங்களுக்கு. இதெல்லாம் மதம் இல்லைன்னா இப்ப எதுதான் ஏன் மதம்? இங்க பாரு தெளிவா போட்டிருக்கான் பாருங்க. சின்ன விட 7 தெளிவா போட்டிருக்காங்க. எல்லாம் காட்டுற பாருங்க கருத்தை. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த இடத்த காட்டுங்க. பார் விடை 7 அடத்தும் விடை 7 அடத்து 7 காலையில் அடக்கினார். இங்க என்ன கீழே உரைக்கு என்ன போட்டிருக்கான் எழுதியிருக்கான்னு பாருங்க. அப்பின்னை பிராட்டிக்காக வலிமை மிக்க 7 எருதுகளுடன் போரிட்டு அடக்கியவனும் யாரு? கண்ணன். இது கண்ணனுடைய வழியில நாங்க பண்றோம், இது எங்க மதம். அப்படின்னா இந்த ரூல்ஸ் போடுறது, இந்த கட்டை கட்டணும், 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? என்ன உங்க அப்பா ஒன்று சொத்தாது 50,000 ரூபாய் டெபாசிட் கேட்கறது? கோயில் எப்படி 50,000 ரூபாய் கட்டுவான்? ஊர் கமிட்டிக்காரன் கட்டுங்கிறான். இப்படி இத்தனை கிட்டத்தட்ட 300 பாட்டு. இந்த 4 புத்தகம் நிறைய இருக்கு. உள்ள எல்லாம் நான் மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மடிச்சு வச்சிருக்க பக்கங்கள் 12 ஆழ்வாரும் பாடியிருக்கான். இந்த ஒரு ஆழ்வாரை தவிர இந்த திருமலிசை ஆழ்வாரா திருப்பான ஆழ்வார் நினைக்கிறேன், அவரை தவிர எல்லாருமே பாடியிருக்கான். 11 ஆழ்வாரா 10 ஆழ்வாரா பாடியிருக்கான். அத்தனை பேர் நப்பின்னை பிராட்டியை பத்தி பாடியிருக்கான். 7 காலையில் அடக்கினார். திருப்பி அதே மாதிரி சரி வட இந்தியாவில் இருக்கா, அவனுக்கு அப்படி காட்டினா தான் புரியும். இவன் தான் மதுரால கிருஷ்ணர் கோயில் காட்டுவானே, கிருஷ்ணர் கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமோட சட்டை போட்டு விடுறதுக்கு மட்டும் வரான். ஆனா இதை அவன் அழகா முஸ்லீம்கள் பாராட்டணும். மதம் சொல்லி அழகா முடிச்சுட்டு போயிட்டான். நீ உள்ள வராதுன்ட்டான். நீ உங்க வீட்டோட வச்சுக்கிட்டான். அந்த கிண்டல் எல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கிட்டான். அப்போ இங்க பாருங்க, இந்த புஸ்தகம் இதை போட்டதும் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் தான். அதனால இந்த புத்தகத்தை நான் வாங்கி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த குரூப் ஃபோர்டு ஃபவுண்டேஷன் தான் பணம் கொடுக்குது. இருந்தாலும் அவன் போட்டிருக்கான் அந்த புத்தகத்தை பாருங்க, நல்லா காட்டுங்க. தெரியுதா? தெரியுதாப்போ? தெரியுது. 7 காளைகளை கிருஷ்ணர் அடக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சங்க இலக்கிய ஆயர்களுடைய விழா கண்ணன் அடக்கினான் என்ன போடுறான், சிலப்பதிகாரத்தில் போட்டிருக்கிறான். அதே போல சைவ இலக்கியங்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இதுல எழுதியிருக்காங்க. 300 பாட்டு எழுதியிருக்காங்க. சரி இதுல போட்டிருக்கானா, படம் போட்டிருக்கானா, உள்ள என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம்.
சமஸ்கிருதத்தில் என்னமோ எழுதியிருக்கானே, அது என்னன்னு பார்ப்போம். அதை நான் படிக்கிறப்போ நான் ஒன்றும் பெரிய பண்டிதெல்லாம் கிடையாது, பட் எனக்கு ஏதோ கொஞ்சம் படிக்க தெரியும் அதெல்லாம், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? கண்ணன் கோசல நாட்டு அரசர், அவரு பேரு நாக்னஜித்னு பேரு. அந்த நாக்னஜித்தினுடைய பொண்ணு பேர் என்ன? நாக்னஜித்தி என்கிற சத்தியை. சத்தியான்னு பேர் அவளுக்கு. இங்க நிறைய நம்ம ஊர்லயே சத்தியான்னு பேர் வச்சிருக்கான். இங்க இருக்கு நாக்னஜித்தின்னு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு கண்டிஷன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 7 காளைகள் அடக்கிறவனுக்கு தான் கண்டிஷன் கொடுப்பேன். ஏன்னா ஒரு டெக்னிக் இந்த மன்னனுக்கு, தன்னுடைய பொண்ணை கண்ணனை தவிர இவனுக்கும் தரக்கூடாது. கண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆயர்குல தோன்றல், காளையில் அடக்கி பழக்கப்பட்டவன், காளையில் அடக்கி பழக்கப்பட்டவன், காளையோடு வாழ்ந்தவன், மாட்டுச்சாணி அள்ளியவன், பகவத்கீதை சொன்ன கண்ணன், அரண்மனையில் படுத்து தூங்கியவன் அல்ல, மாட்டுச்சாணியை உட்கார்ந்து அள்ளுனவன், மாட மேய்ச்சவன், கோபாலன், மாட்டுக்காரன், மாடு மேய்க்கி அப்படின்னா பேர் கோபாலன், ராஜகோபாலன், மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் தலைவன், 1000 குலத்து அணிவிளக்கை. அப்படி நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறதோட இந்த கதையை உங்களுக்கு தமிழ்ல சொல்லிடுறேன். கிட்ட வாங்க, இந்த இடத்துல இருக்கு பார்த்துக்கங்க. வந்திருந்த அரசர்கள் கூறிய கொம்புகளுடைய 7 காளைகளை அடக்கினால் ஒழிய அவளை கைபிடிக்க அனுமதிக்கப்படவில்லை. அக்காளைகள் மிகவும் முரடானவையாகவும் அடக்க முடியாதவையாகவும் வீரர்களின் வாசனையை கூட சகிக்காதவையாகவும் இருந்தன. இந்த காளை அடக்கணும் அப்படின்னா கண்டிஷன். அப்ப என்ன பண்றாரு இவர்? கிருஷ்ணர் வந்தோடனே சொல்றாரு, அந்த மன்னன் நாகனஜித்தானவன் கிட்ட வாங்க, இந்த காட்டுங்க. பும்சாம் வீரிய பரீட்சார்த்தம், ஆண்களுடைய வந்திருக்கிற அரசர்களுடைய ஆண்களுடைய வீரியத்தை பரீட்சை செய்யும் வகையில், வீரத்தை பரீட்சை செய்யும் வகையில், விளையாட்டுன்னு தயவு செஞ்சு போடாதீங்க. பும்சாம் வீரிய பரீட்சார்த்தம் கன்யாவர பரீட்சையா, அப்பதான் கன்னியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க கண்ணா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் புரிஞ்சு வச்சு கிருஷ்ணருக்கு, நம்மளுக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு, நாம மட்டும்தான் அடக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு மன்னன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்றாரு? இதெல்லாம் படிச்சா டைம் ஆகும், அதனால உங்களுக்கு நான் டக்குன்னு முடிக்கிறேன். பத்வா தான் தாமபிஹி சௌரிர் பக்ன தர்பான் அதௌஜசஹ வியகர்ஷல் லீலயா பத்தான் பாலோ தாருமயான் யதா. பாகவதம் அத்தியாயம் 58 ஸ்லோகம் 46. அதுல தெளிவா வருது. என்ன? கர்வம் உடைபட்டு பலமிழந்து கயிறுகளால் கட்டப்பட்ட காளைகளை ஒரு பாலகன் மரப்பொம்மையை இழுப்பது போல பகவான் விளையாட்டாக அங்குமிங்கும் இழுத்தார். நாங்க அதுக்கு நீங்கெல்லாம் வீர விளையாட்டுன்னு சொல்லி தொலைச்சிட்டீங்க போய் கோர்ட்ல. அதுக்கு நாங்க போட்டோம், இவர் லீலையா, லீலைன்னு இருக்கு, இது விளையாட்டுன்னு போட்டிருக்காங்க புஸ்தகத்துல. வீர லீலைன்னா விளையாட்டுன்னு அர்த்தம். அதனால நாங்கள் வீர விளையாட்டுன்னு சொல்லிட்டோம். நீங்க உளறி வச்சிட்டீங்க. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? ஏதோ கிரிக்கெட் விளையாட்டு மாதிரி நினைச்சுக்கிட்டான். ராமன் இல்லாம மண்டையோட செத்தான் பாருங்க, அந்த விளையாட்டு மாதிரி அதோட தான் ஜாவறான். அப்போ நாங்க அஃபிடவிட் உங்களுக்கு போட சொல்றேன். நாங்க கொடுத்த அஃபிடவிட் சுப்பிரமணிய சாமி தமிழன், சோழவந்தான்காரன், மதுரக்காரன், உங்களோட என்னையோட அந்த ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தப்பட்டவன். நீங்க எல்லாம் வந்து தமிழ் பொறுக்கீஸ்னு அந்த ஆள் சொன்னது வேற, யாரை சொன்னாலும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போயிருக்கும். உங்களுக்கெல்லாம் உத வாங்கி கொடுத்தானே ஒரு கும்பல், தப்பட்டை தட்டிட்டு வந்தானே டிங்கு டிங்குன்னு உள்ள விட்டீங்க, சிலம்பாட்டம் ஆடி காட்டினானே அந்த கோஷ்டி 10 பேர் இருக்கிறான். போலீஸ் வெளியேறுகிறான், கடல்ல போய் குதிப்பாங்கிறான். அப்பதான் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ அது எங்கேயோ வேற பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இதுக்கெல்லாம் எங்கேயோ பாரிலிருந்து பணம் வருதுன்னு கூட சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இப்போ எங்களுக்கு கூட சில வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் வந்தது அதை பத்தி. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு உலகத்துல, பாத்துக்குங்க. உங்க போராட்டத்தையும் கூட முனத்தட்டி வைக்கிறது. சரி, நீங்க எல்லாம் உஷாராயிட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணானுங்க, உடனே ஒரு சொத்தப்பல் சட்டம் வந்திருக்கு பாத்தீங்களா, ஒரு அமெண்ட்மெண்ட், அது சட்டமானியத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அது குவாஷ் ஆகும். இன்னும் காளைகளை பட்டியலிருந்து நீக்கவில்லை, தெரிஞ்சுக்குங்க.
உங்க போராட்டம்லாம் வேஸ்ட். வெயிட் பண்ணுங்க. உங்க போராட்டம் உலகத்துக்கு காட்டிருச்சு. ஆனா நீங்க வாபஸ் வாங்குறதோட கம்பெனி நீங்க உட்காந்து பாசிட்டிவா ஒர்க் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? மெதுவா கர்நாடகாக்காரன் வந்தான். யாரு? நீ உங்களுக்கு எதிரின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அவனை கன்னடக்காரன் உங்களுக்கு எதிரி, அங்க நீ தமிழை எதிரிங்கிறான். அவன் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்தான். கம்பளா, எங்க ஊர்லயும் கம்பளா நிறுத்தி வச்சிருக்கான். ஐயா உனையும் அப்படி பண்ணிட்டான். அவன் எங்களை மட்டும்தான் பண்றான்னு நினைச்சேன், உனையும் இப்படி பண்ணிட்டு தான் இருக்கானா அப்படின்ட்டு அவன் உங்களுக்கு ஆதரவு வந்தான். மகாராஷ்டிரால இதே மாதிரி ரேக்லாம் நடக்குது. அவன் உங்களுக்கு புல் ஃபைட்டிங் கால சண்டை நடக்குது, அவனும் உங்களுக்கு ஆதரவா வந்தான். பஞ்சாப்ல வந்தான். எங்க இருக்கு பஞ்சாப்? இந்த நாட்டினுடைய அந்த கடைசியில் இருக்குது. பஞ்சாப் நடிகையெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருக்கிற ஆதரவு தெரிகிறது உங்களுக்கு வந்து சேரல. உங்களுக்கு 1-2 பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன? இது ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? பீட்டா பூட்டான்னு வருது. இதெல்லாம் என்ன பண்றது? மதம் அப்படின்னு நான் காட்டினது முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன? சாமி நான் கும்பிடுற சாமி உண்மைதான். கோயில்ல வாடிவாசல்ங்கிறது கோயில் தான். நாங்க சாமியை தான் கும்பிடுறோம். சொல்றதுக்கு என்ன? உலகமே பார்த்துட்டு தான். அமெரிக்காக்காரன்லாம் கொண்டாந்து டவுசர் போட்டவங்க கோயில் விட்டு இல்ல, அவனுக்கு காட்சி. நான் அடுத்தது சொல்றேன், இது காட்சிப்படுத்தப்படும் பொருள் அல்ல. கோயில் ஃபங்க்ஷன்ங்கிறது தனியார் இடம். அங்க வந்து எதுவும் வந்து இவங்க வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது. பீட்டாக்காரன் ஜெயில போடணும். இது வந்து மத இடம். இந்து சமய அறநிலையத்துறை தான் நடத்துறான். இந்து சமூகத்துறை அறநிலையத்துறை என்னையா பண்ணிட்டு இருக்க? சும்மா உண்டியல்ல வாங்கி காசை வாங்கி போடுற இல்ல. அதிகாரிகள் எருமை மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க, ஒரு வேலையும் செய்யாம. கேஸ் போடியா? எதுக்கு கோயிலுக்குள்ள நீ ஆளை விட்ட? தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் எதுக்கு உள்ள விட்ட? இது என்ன டூர் அடிக்கிறதுக்கு? நாங்க என்ன ஆயில தான் வருது, அதான் நடத்திட்டு இருக்கான். அங்க இருந்து டூர் அடிச்சுட்டு போறான். வந்து டவுசரை போட்டு வந்து போட்டோ எடுத்து போய் அங்க காட்டிட்டான். ஸ்பெயின்ல போய் பண்ணான் இதே வேலைய. பேம்ப்ளோனா நான் போட்டிருக்கேன் பாருங்க, 2007 போட்டிருக்கேன். அங்க விடுற இந்தியா மட்டும். அங்க அப்பதான் மூக்கோட சுட்டான் ஸ்பெயின் கவர்மெண்ட். அங்க வந்து குத்தி கொலை பண்றான் காளைய. அங்க அங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியல. பார்த்தான் இங்க ஒரு மந்திரி இருக்கிறான், திருட்டு மந்திரி. அதுக்கு ஒரு திருட்டு மந்திரிக்கு ஒரு திருட்டு கலிக்கு மந்திரி, ஒரு பொம்பளை மந்திரி இருக்கா. பஞ்சம் வந்திருக்கு, மழை பெய்ய மாட்டேங்குது, இத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டுல. எத்தனை பேர் செத்து இருக்கான் பாரு. கண்ணனுடைய விளையாட்டை நீங்க நடத்தல. மாதம் மும்மாறி பெய்யுது, ஓங்கு பெருஞ்சென்னல் ஓங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாசனம் வருது. எப்படி வரும்? மார்கழி மாசம். மார்கழி முடிஞ்சு தை வந்தோடனே இதை நடத்திடணும். நப்பிண்ணை நங்கா நப்பிண்ணை வா அப்படின்னு போடுற. சரி, நான் இதோட என்னுடைய பேச்ச முடிச்சுக்கிறேன். இந்த ரேப் சாங் கை இப்படி இப்படி வச்சுன்னு பாடிட்டு இருக்கான். நான் தான் தமிழன் போட்டு ஆடிட்டு இருக்கான். தமிழ்நாடு போய் செக் பண்ணிருக்காங்க. இல்ல, அவன் இப்படி இப்படின்னு ஆட்டுறான் கைய. ஐயோன்னு பொம்பளை மாதிரி ஓடுறான். கால்நடை மையத்துக்காரன். அதுக்கு பின்னாடி இருந்தா பாருங்க பழைய மந்திரி, பொம்பளை மந்திரி. அந்த பொம்பளை மந்திரிக்கு பின்ன இவனுக்கு தான் இதுக்கு காரணம். இதை கம்மனு வேடிக்கை பார்த்துருந்த சுதந்திரம் வாங்கிட்டு அவங்களுக்கு அளவு பேசவே இல்லை தலைவர். சும்மா போது. நாங்க இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்க புரிய வைக்க பார்த்து செஞ்சு கொடுத்தோம். அந்த மதம்னு போடியா, சாமின்னு போடு. மதம்னோட எழுத வேண்டாம், சாமி என்னுடைய போடு. போட முடியாதுதான். தோக்கடிக்க பெருமாள் கும்பிட்டுட்டீங்க. இதை நிறுத்த பாக்குறான். முதல்ல சிவலிங்கத்தை கிண்டல் விட்டான். இப்ப என்ன பண்றான்? வெளியில் ஒரு துரத்தி விட்டாங்கன்னா அவன் தமிழனும் இல்ல, இந்து கிடையாது. நடத்துறான் ஜல்லிக்கட்டு. இங்க சொல்லி மொட்டையா நிக்குது உள்ள கோயிலுங்க. உன்னை எப்படி இதுக்காக வேலை செய்யறாங்க. 3 பக்கம் வேலை நடக்குது. ரிலீஸ் பண்ணுவேன்னு கதை விடுறது, ஆராய்ச்சி மையம் வச்சு. 3வது இன்னொரு பக்கம் என்ன பண்றது? வாசல்லாம் உள்ள வீடு இருக்கணும்ல, கோயிலே ரவுண்டு கட்டிடுறாங்க. கோயில நடத்துப்போ. இப்போதைக்கு அமெண்ட்மெண்ட் இருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஆர்டினன்ஸ். கட்டாயம் இது கோர்ட்ல அடிபட்டு சுப்பிரமணிய சாமி போட்ட கேஸ். எல்லாரும் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்த காப்பி